கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் உன்னை பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா, எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. இப்போ ஒரு இடம் விற்கணும், இடம் ஒன்று விற்கணும், அப்படி தான்டா மன. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அதை விற்று கொடுத்து, நான் கருப்பசாமி உனக்கு கடன் இல்லாமல் நல்லபடியாக வச்சுருந்தேன். நான் உன்னை கடன் இல்லாமல் தானே வச்சுருந்தேன். இதை விற்க வேண்டிய சூழ்நிலை எனத்தினாலடா மன வந்தது. இப்போ வீடு கட்டுனதுனால தான் இப்போ கடன் ஆகி போச்சுன்ற. இப்போ அதனால தான் கடன் ஆகி போச்சு, வேறு எதுவும் இல்லை. அதனால் குறுக்கு வழியில் போகக்கூடாதுங்கிறத உன் வாயில் வரும்னு நான் பார்த்தேன். அதனால் வீடு வாங்கினதுனால தான் கடன் ஆகி போச்சுங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு காரணம், அப்படி தானே. அதனால் இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன, இதில் இருக்கிற பிரச்சனை வந்து நமக்கு முழுசாக தீரணும், கடனை கட்டணும். கடனை கூட்டுறக்கு வழிக்கு உண்டான வாய்ப்பை விற்றும் கொடுத்துட்றேன். உன்னி குறுக்கு வழியில் அப்படி போவையா? அதனால் இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி குறுக்கு வழியில் ஒன்று எதுவும் நான் போகலை, நல்ல வழியை எனக்கு அதை விற்று கொடுத்து காப்பாற்றி கொடுத்துரு. அதிலேருந்து கருப்பசாமி உனக்கு மீண்டும் இன்னொரு வாய்ப்பு தொழிலில் நல்லபடியாக அமைச்சு உனக்கு அதை மீட்டு கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. போய் காலையில் வந்துட்டு ஓடும். அமாவாசை பௌர்ணமிக்கு எங்கே சுற்றினாலும் எனக்கு மாலையும் பாட்டு கொண்டாந்து கொடுத்துடணும். நீ கேட்டது போலயே உனக்கு சீக்கிரமாக விற்று கொடுத்துட்றேன், கிட்டவா. அடுத்து நீ எப்போ அங்கே போவ? சரி, அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கனி வாங்கிட்டு போ. வாங்கிட்டு போய் அந்த இடத்துல வச்சிரு, சீக்கிரமாகவே உனக்கு விற்று கொடுத்துட்றேன். போ. இப்போ தானே கொண்டாந்து என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன், கொடுத்துருக்கீல்ல, என்ன கொடுத்துருக்கேன். அதனால் நான் கருப்பசாமி ஓடி போய் அதில் சரி பண்ணி நீ கேட்டதை போல உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து உனக்கு விற்று கொடுத்துட்றேன். சரியா? போகிறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் வந்து வாங்கிட்டு போ, கூடயே வரம்போ. அதை நீ உள்ளுக்கு சாப்பிட்ரு, அதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிட்றமானே. எந்த ஒரு சங்ககிரி வச்சுப்பா, சங்ககிரி. இதில் லாரி டிரைவர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்த என்னடாமான, உன் குடும்பத்தை போய் பார்த்ததில் உப்பத்தே அரைவயிறு கஞ்சி குடிக்கிறான், அரைவயிறு கஞ்சி குடிக்கிறான். அதனால் உன்னோட பழைய ஓனர் இவன் ஓனராகவே இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லா வேலையும் பண்ணி பார்த்தேன். இப்போ ஆடி மாதத்துக்கு இந்த பக்கம் ஏதோ இல்லைங்காமல் ஒரு அப்படியே போயிட்டுருக்குது. பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைனாலும் கூட ஏதோ வண்டி பொழப்பு ஓடிட்டுருக்குது, ஓடுதா இல்லையா? அதனால் கருப்பசாமி நம்மளோட மாற்றம் உன்னமே எங்கள் அண்ணுக்கு தென்படலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளில் உனக்கு பழைய நிலைமை கொடியாந்துடலாம். சரியா? அதனால் உனக்குன்னு ஒரு அங்கீகாரம் போடணும், கூடிய விரைவில் கருப்பசாமி போட்டுருவேன் உனக்குன்னு அங்கீகாரம். அதனால் கொடுத்துடலாமா? கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவும் கிடையாது, மீண்டும் வாங்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதே தவிர கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. கருப்பசாமி உனக்கு ஒரு நல்ல முடிவாக பண்ணி வச்சாச்சு. அதனால் மறுபடியும் வாகனத்தை எச்சித்தான் பண்ணணும். அதனால் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் கிடையாது. போய் காலை வந்துட்டோம். இங்கே வந்து உட்கார சொல்லு, தேவையில்லாத பண்ணிட்டு. அதனால் கருப்பசாமி உன்னோட குடும்பத்தில் இன்னும் எந்த சிக்கலும் வராது. அதே போல் நான் கருப்பசாமி நல்லபடியாக வாழை வச்சு கடனையும் கட்டி கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழை வச்சு வாகனத்தை எச்சு பண்ணி கொடுத்தவனுக்கு போதும்ல. அதே மாதிரி பிள்ளைகளையும் நல்லபடியாக படிக்க வச்சு நீ கேட்டதை போலயே நிம்மதியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்தேன்டாமானே. அதனால் கொடுத்த பணம் வந்துடுமா? கண்டிப்பாக அந்த பணம் டிரைவரு கொடுக்குற மாதிரி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? இன்னும் ஒரு 10 நாள் பொறுத்துக்க, நீ கேட்டதை போல அந்த பணம் வந்துடும். இப்போத்தான் அரைவயிறு கஞ்சி குடிக்கணும், ஒன்றை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. சரியா? 3 பேர் ஆளுக்கு ஒன்று பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். நான் கருப்பசாமி கூடவே வரம்போ. நல்லபடியாக படிக்க வச்சு நீ கேட்டது போல் நிம்மதியாக உனக்கு இன்னையிலேருந்து அரைவயிறு கஞ்சி கொடுத்துறேன். இப்போ ஓடிட்டுருக்குது, நிம்மதியாக அதே நிலைமையில் டிரைவர் நல்ல முறையாக அமையணும், அப்படியே அமைச்சு கொடுத்துரு. இந்த நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி கொடுத்துரு, கூடவே வரம்போ. அம்மாவாசைக்கு என்ன வந்து பாடுறமானே. உனக்கு அப்பப்போ உனக்கு சந்தேகம் வந்துடுது, குழப்பம் வந்துடுது. இப்போ நான் ஓடி போய் உன்னை போய் அவனை மிரட்டி அவனை நெஞ்சு மேலே கால் வச்சுன்னு வச்சுக்க, எனக்கு இவனால தான் பிரச்சனை, இவன் நல்லா ஓடுறான் அப்படின்னு மறுபடியும் அவன் கொண்டாந்து உனக்கு பிரச்சனை கொடுப்பேன். அதனால் நேரமும் காலமும் வரும்போது அவனை நான் கொக்கி போட்டு தூக்கிடுவேன். அதுவும் கண்ணு முன்னாடி நீ பார்ப்ப, அந்த காலமும் வரும். நீ வந்து மேலே ஏறும்போது அவனது கீழே இறங்கும். அவன் தான் உன்னை கெடுக்கணும்னு நினச்சான், அத்தனையும் கருப்பசாமி பார்த்துட்டு தான்டா பான இருக்கேன். அதனால் நீ கவலைப்படாமல் இரு, நீ கேட்டது போல் அத்தனையும் உனக்கு உருவாக்கி தருவேன்.
அப்படியா? நீ அம்மாவாசைக்கோ உனக்கு நான் சொல்கிறேன். கருப்பசாமி மறுபடியும் பெரியபாளையம் வச்சுப்பா. பெரியபாளையம் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி 2 வருஷங்களையும் நல்லபடியாக கரை சேர்த்தணும். அப்படி தானே? 2 வருஷங்களையும் நல்லபடியாக கருப்பன் கரை சேர்த்தி உனக்கு நல்லபடியாக திருமணத்துக்கும் கருப்பசாமி உனக்கு நான் சீக்கிரமாகவே நாள் குறிச்சிட்டேன். அதே போல் உனக்கு வாகனம் நல்லபடியாக ஓட்டி தரணும். அப்படி தாண்டம்மாண்ணே? நான் வாகனத்தையும் ஓட்டி கொடுத்துட்றேன், திருமணத்தையும் முடித்து கொடுத்துட்றேன். இன்னொரு பக்கம் காட்டு பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது, அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு வா. இப்போ அட்வான்ஸ் வாங்கினதுக்கு வேணால் சீக்கிரமாக முடிச்சிடலாண்டாமாண்ணே. அங்கேருந்து மண் அள்ளிட்டு வா, இழுவரி இல்லாமல் சீக்கிரம் முடிச்சிடலாம். அதே மாதிரி அவனை வந்து ஒத்துமையாக அத்தனை பேர்த்தி ஒன்று சேர்த்தணும். அதுவும் வந்து உனக்கு நல்லபடியாக உனக்கு ஒன்று சேர்த்து வர்ற அடுத்த ஆடி ஆடுறதுக்குள்ளே உனக்கு ஒன்று சேர்த்து அதுவும் விரைய பண்ணுற அளவுக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அது தனியாக மண், இது தனியாக மண் எடுத்துகிட்டு வர்ற வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. நீ கேட்டது போல் இழுவரி இல்லாமல் அதை முடிச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி இதையும் சீக்கிரம் விற்று கொடுத்துறேன். உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு கடனையும் கட்டி நல்லபடியாக வாகனத்தையும் ஓட்டி நிம்மதி இருக்கிற தொழிலும் கம்பெனி தொழிலும் ஆளுகளை நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் கருப்பசாமி ஆளுகளுக்கும் பிரச்சனை வராது, கம்பெனிக்கும் பிரச்சனை வராது. இந்தா இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் 3 நாளைக்கு. இதை கொண்டுட்டு போய் கம்பெனியில் 1 நாளாக அறுத்து போட்டுரு. 1 கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு. நீ கேட்டதோடய உனக்கு ஆளுக பிரச்சனை இல்லாமல் நோம்பி முடிச்சதுலேருந்து ஆர்டர் வந்துடும், ஆளும் வந்துடும். அப்படி இடமான? ஆமாப்பா. சரி, என்ன டிப்பர் லாரி எடுக்கிறியா? அதான் எடுக்கிறேன். அதனால் தாராளமாக எடுக்கலாண்டாமான்னு. அதனால் அந்த வாகனத்தையும் ஓட்டி கொடுத்துறேன், இந்த வாகனத்தையும் ஓட்டி கொடுத்துறேன். எத்தனை வண்டி வச்சுருக்கேன்? 2 வண்டிக்கு 2 வச்சிரு. 1 கொண்டுட்டு போய் நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. வாகனம் வாங்குறதுக்கு உத்தரவு இருக்குது, வாங்கிடலாம். நான் கருப்பேன் கூடவே வரம்போ. வியாழக்கிழமைக்கு 2 பக்கம் இருந்து தனித்தனியாக மண் அடிக்குவோம் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் உடுமலைப்பேட்டை வச்சுப்பா. உடுமலைப்பேட்டை எனக்கு வந்து சொத்து தகராறாக இருக்குதுப்பா. எனக்கு சொத்து தகராறு அப்படி தான்டா மன. அதனால் ரத்தத்தில் கலந்ததே கேஸ் போட்டிருக்குதான். அப்படித்தானே? அதனால் இப்போ உழவு ஓட்ட முடியாமல் வெள்ளாமல் பண்ண முடியாமல் இப்போ ஒரு சிக்கல் எல்லாம் உருவாகி இருக்குது. அதனால் கருப்பசாமி எனக்கு எப்படியோ அதுலேருந்து சிக்கல் உருவாக்கிறதுலேருந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்து அதில் பழையபடி நம்ம வந்து வெள்ளாமல் பார்க்கணும், வருமானத்தை பார்க்கணும். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். போய் காலில் விழுந்துட்டுவான். அவளுக்கு வந்து 2 பேர் சொல்லி கொடுத்து தானே போட்டிருக்கா, அவளாக முயற்சி எடுத்தெல்லாம் போடலை. அதனால் 2 பேர் தூதாள் இருக்குது. அது உனக்கு தெரியுமா? தெரியாது. அதனால் 2 பேர் தூதாள் வச்சுட்டே அப்போ போட்டிருக்கா. இருந்தாலும் கருப்பசாமி நான் போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த இடத்துல 3 இடத்துல மண் அள்ளிட்டு வரணும். நான் ஒரு கனி கொடுக்குறேன், அதை புழிஞ்சு விட்டு சிகப்பு துணியில் அந்த காட்டில் 3 பக்கம் உனக்கு எங்கே தோணுதோ 3 பக்கம் மண் அள்ளி சிகப்பு துணியில் கட்டிடு. கட்டி வியாழக்கிழமைக்கு கொண்டுட்டு வா. சரியா? அடுத்த 5ஆவது மாதத்துக்குள்ளே மனசை மாற்றி வாபஸ் வாங்கணும். அப்படி இல்லைன்னா நீ உனக்கு வெள்ளாமல் பண்ணுற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே ஒரு நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். இதை வந்து புழிஞ்சு விட்டுறணும். 3 பக்கம் கொஞ்சமாக புழியிறேன், அங்கேருந்து மண் அள்ளிக்கிறேன். சரியா? இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு நீ தேய்ச்சி குளிச்சிரு. நீ என்னோடய இடத்துக்கு இப்போ வந்துட்டு இல்லை, நீ கவலை இல்லாமல் போகணும். இன்னையோட உன் பிரச்சனை தீர்ந்துச்சு. உனக்கு உன்னோட சொத்து வந்தால் போதும் இல்லை? கருப்பேன் நான் வாங்கி கொடுத்துறேன். போ வாங்கி கொடுத்துட்டு நான் கேட்பேன், அப்போ எனக்கு செய்வில்லை கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் தாராபுரம் வச்சுப்பா. தாராபுரம் எல்லாரும் மறுபடியும் இங்கே அல்ல விழுப்பா. ஆமாப்பா. சரி, உடல்நிலையை சரி பண்ணணும். உடல்நிலையை எண்ணெயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துருமா. அப்போ தீரும்போது பிரச்சனை ஒரு பக்கம் உருவாகுமா. உருவாச்சு அப்படின்னா 3ஆவது மனுஷனாக தான் போய் பார்க்கணுமா. சம்மதம் தானே? அதனால் நீ ஒன்றும் பயப்பட வேணாம். இன்னையிலேருந்து உனக்கு படிப்படியாக குறையிற மாதிரி உனக்கு சரி பண்ணி தந்துடுறேன். ஒரு சுற்றிட்டு ஓடு. அதனால் இன்னையிலேருந்து உனக்கு படிப்படியாக குறைஞ்சிரும். அப்படிங்கிறனால நான் கனியை கொடுத்துட்டு போகிறேன். தோளோட 2யுமே நாளைக்கு ஒன்று, நாளை மறுநாள் ஒன்று. இதை சாப்பிட்றணும். நீ கேட்டது போலயே படிப்படியாக உனக்கு குறையிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். உடல்நிலையை சுத்தம் பண்ணிடுவோம். அதே மாதிரி மகனுக்கு வேலையை போட்டு கொடுத்துருவோம். இது 2யும் முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்து வாரிசு. அதுக்குண்டான வழியும் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக அதுவும் உனக்கு முடித்து கொடுத்துறேன். அதனால் என்னை கேட்காம நோம்பி விசேஷத்துக்கு போகலாம். போகிறதுக்கு விருப்பம்னா கட்டாயப்படுத்தி போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் உனக்கு விருப்பம் இருக்கா? இல்லை. அழைப்பு வந்திருக்கா இல்லையா? வரல. அதனால் வந்தாலும் கேட்காம போக வேணாம். சரியா? இதை நீ சாப்பிடு.
நீ கேட்டதோடய படிப்படி உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன். இங்கே சரியாகும்போது அங்கே சரியில்லாமல் போகும். என்னை கேட்காம போய் பார்க்க மட்டும் போகக்கூடாது. கூடயே வரப்போ வெயிட் பண்ணி பாட்டு. கருப்பசாமி மறுபடி கரூர் வெடிச்சுப்பா. கரூர் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தண்டாமான குடும்பத்தை பார்த்து அவங்களெல்லாம் சேர்த்து வச்சு ஓரளவுக்கு சரி பண்ணுறதுக்குள்ள அதுக்குள்ளே நீ கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்குவே அப்படின்னு என் சகோதரன் சொல்கிறேன். அதனால் நாம் வந்து புதுசாக ஒரு பாதையில் போகிறோமோ போலியா? அதனால் கருப்பசாமி அங்கேருந்து நீ வெளியில் வரணும் மேடமான. அது சரியாக வராத. இப்போ நீ பேசிகிட்டு இருக்கிற பிள்ளை சரியாக வராது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால் இப்போவே நீ எது சொன்னாலும் அந்த பிள்ளை சொல்கிறது தான் கேட்டாகணும். சரியா? அதனால் இப்போ அது சரி வராது. என்ன பண்ணலாம்? வந்துடலாம்ல. அதனால் முதல்லையே சிக்கலில் சிக்கி சின்னாவண்ணப்பட்டு வெளியில் வந்திருக்கேன். அதனால் மறுபடியும் போய் புதுசாக ஒரு இடத்துல மாட்டிடக்கூடாது. சரியா? அதனால் 3 மாதம் நீ வந்து தேவையில்லாமல் எதுவும் பேசக்கூடாது. நான் கொடுக்குற கனியை மட்டும் வச்சுக்க. 3 மாதத்தில் அதே வழி மாறி போயிடும். எங்கே வெளியிலையும் கூட்டிகிட்டு போகக்கூடாது, எந்த பொருளும் வாங்கி கொடுக்கக்கூடாது. ஃபோனில் பேசுனா எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால் நான் பேசலை அப்படின்றேன். இதை மட்டும் சொல்லிடு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். எண்ணி 3 மாதத்துக்குள்ளே உனக்கு தானாக விலகி போகிற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதும்ல. போய் காலில் வந்துட்டுவான். மீறி பேசுனீன்னா என்ன பண்ணலாம்? பேச மாட்டீங்களா? அதனால் நீ மீறி பேசுனீன்னா மறுபடியும் சிக்கல் உருவாகி தான் வரணும். அதனால் நான் கருப்பசாமி என் ஜவுக்கு தான் பேச போகிறேன். சரியா? அதனால் உன்னை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தாய் தகப்பனையும் நல்லபடியாக காப்பாற்றி ஒன்று சேர்த்து வச்சு, அதே மாதிரி அண்ணனுக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருக்குது, அவனையும் சரி பண்ணி கொடுத்து, குடும்பத்தை அத்தனை பேர்த்தையும் வர ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் உனக்கு ஒன்று சேர்த்து வச்சுருவேன். அதே மாதிரி நல்லபடியாக தகப்பனும் கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டுருக்கானே இல்லையா? அதனால் அவனையும் சரி பண்ணி கொடுத்து ஒரு ஆடி கூட சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. சரி பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுருவேன். அது வரைக்கும் நீ வந்து கவனமாக அமாவாசை பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு என்கிட்ட கனி வாங்கிட்டு போயிடு. நான் கருப்பேன் கூடவே வந்துடுறேன். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுடு. ஒன்றை கொண்டு பாங்காக வச்சுக்க. கருப்பசாமி மறுபடியும் ராயவேலூர் வச்சுப்பா. ராயவேலூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டாமானே. அதனால் நம்ம குடும்பம் குடியில் தான் அழியுது தானே. அதனால் உனக்கு குடியை நிப்பாட்டணும் அப்படிங்கிறனால நான் கருப்பசாமி நிப்பாட்டிடலான்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். சொன்னபடி கேட்காம குடிச்சின்னு என்ன ஆகும்னு இப்போ பார்த்தீங்களா பிள்ளையா? நான் சொன்னதை என்றைக்குமே தவற மாட்டேன். என்னோடய குறி வச்சா என்றைக்கும் மாறாது. ஒரு கையும் காலும் வராதுன்னு 2 காலையுமே அவனை மண்டி கட்டி போட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் உனக்கும் பண்ணுவேன் பார்த்துக்க. அதனால் நீ குடிக்கிறத நிப்பாட்டுன அப்படின்னா நீ கேட்டதோடைய தொழிலில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து வாழ்க்கையில் நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி குடும்பத்தோடு நிம்மதியாக வருமானத்துக்கு குறைவில்லாமல் கருப்பசாமி உருவாக்கி 4 பேரை மதிக்கிற மாதிரி உன்னை உருவாக்கி வச்சுறேன். என்ன பண்ணலாம்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்கிறேம்மாண்ணே. காப்பாற்றுறதுக்கு நான் இருக்கேன். இப்போ குடிக்க மாட்டேன்னு நீ முடிவெடுத்து வந்திருக்கேன். அப்படி தானே? நான் அதான் சொல்கிறேன். இப்போ நான் கொடுக்குற பாலை குடிச்சிரு. சரியா? என்ன சொல்லி குடிப்பேன்? சரி, அதுக்கு மீறி குடிச்சின்னா என்ன பண்ணுறலாம்? அதே நீயே சொல்லிடு. அதான் நீ முதல்ல அதுக்கு தெரிஞ்சுக்க. சரியா? ஆனால் கண்ணு முன்னாடியே உனக்கு டெமோ காட்டியிருக்கேன் ஒருத்தனை. அதனால தான் நான் கருப்பசாமி என்னைக்கு சொன்னதில் தவற மாட்டேன். நான் உனக்கு நல்லபடியாக கடனை கட்டி காப்பாற்றி நல்லபடியாக மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். என்னோடய பாதையில் வந்தேன்னா குடி. சாட்சி நீதண்டாமான. அப்புறம் இப்படி பண்ணி பட்டியா கருப்பசாமின்னு வந்து கட்டக்கூடாது. இன்னும் எல்லாம் குறைஞ்சிரும். சரியா? அதனால் நான் கொடுக்குற கனியை வந்து 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. இன்னையோடு அந்த ஞாபகமும் வராது. இதுதான் கருப்பம் கூடவே இருக்கேன். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் என் பேரை சொல்லி வச்சிரு. அம்மாவாசனை கூட்டி விடாமனே. சரியா? நீ கேட்டதோட நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து உனக்கும் நல்லபடியாக உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்துறப்போ. கருப்பசாமி மறுபடியும் ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி ஆமாப்பா என் மகனையும் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து அதே போல் பழையபடி உன் மகனாக திருப்பி முழுசாக திருப்பி கூட்டிகிட்டு வந்து விட்டா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால் உனக்கு பழையபடி உன் மகனாக வரணும்.
அதே போல் கருப்பசாமி உன் மகனை வர வச்சிடறேன். சரியா? வர்ற ஆடி அமாவாசை வரைக்கும் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். நீ கேட்டதோட முழுசு அவனை திருத்தி, நம்ம செஞ்சது தப்பு, அடுத்தவளோட பேச்சை கேட்டு போனதும் தப்பு, அதனால் இன்னும் இருக்கிற சொத்தையும் காப்பாற்றி அப்போ நம்மளையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனாக மனசை மாற்றி நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொண்டு வந்து சேர்த்துனா போதுமா? என்னோட இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவன் தேவையில்லாத பேச்சு பேசியிருக்க மாட்டானே. ஏதோ அப்பப்போ வந்துட்டு போகிறேன், அப்படி தானே? வந்து எல்லா வேலையும் பார்ப்பேன்ல, தேவையில்லாத வார்த்தையும் கூட கேட்பேன். இப்போ அதெல்லாம் நின்று போச்சு. அதனால் இப்போதைக்கு வந்துட்டு போகிறேன். உன்னை முழுசாக திருத்தி கொடுத்து கருப்பேன் காப்பாற்றினா போதும்ல. கூடவே வரும்போது இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். அதை நான் கொடுக்குறேன், இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். இதை பாங்கா வச்சுக்க. இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. கூடவே வரும்போது வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி காரமடை வச்சுப்பா, காரமடை. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி ஆடு கறக்க போன நக்கிட்டு போயிடுது. அப்படி தானே? எந்த தொழில் சம்பாதிச்சாலும் வருமானம் ஒரு பைசா நிற்க மாட்டேது. நிம்மதியை இறப்போம்னு பார்த்தா நிம்மதியும் இல்லை. அது போக உடல்நிலையும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அப்படி தாண்டமான. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து, தொழிலும் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்து, ஐப்பசி 20ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாரு. ஐப்பசி 20க்கு மேலே நீ கேட்ட மாதிரி தொழில் நல்லபடியாக உனக்கு கட்டட தொழில் உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்துறேன். அதுலேருந்து நிற்காம உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்தா போதும்ல. தொழில் அமைச்சு கொடுத்துறேன். நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி 4 காசு நம்மளும் மிச்சம் வைக்கணும். 4 பேர்த்து போல் நம்மளும் நல்லபடியாக வாழணும். உன்னோட கேள்வி அதுதானே? அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். இப்போ அதுக்கு தான் சொன்னேன். இப்போ மொத்தம் எத்தனை பேர்? இப்போ என்ன கொடுத்துருக்கேன்? 3 பேர், ஆளுக்கு 1 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இருக்கிற பிரச்சனையை சுத்தப்படுத்திடுவோம். இதை கொண்டுட்டு போய் உன்னோட நிலவாசப்படியில் கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி கட்டிடு. இன்றைக்கே உன் கூடவே வந்துடுறேன். உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்து அவனுக்கும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். நீ ஹாஸ்பிட்டல் போகாமல் அவனுக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு என்னை வந்து பார்ப்பேன். கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடியும் ஆண்டிப்பட்டி வச்சுப்போ. ஆண்டிப்பட்டி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் அவமானமாகிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி தானே? அதனால் கருப்பசாமியை தக்க தண்டனை கருப்பையும் கொடுக்கணும். அப்படி தானே கேட்டேன். போய் காலில் வந்துட்டுவான். அதில் இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து, நம்ம எதிர்பார்ப்பு போலேயே நல்லபடியாக நானாக பொண்ணு தொலாவி உனக்கு அமைச்சும் கொடுத்து, அதே மாதிரி நம்ம தீபாவளிக்கு அப்புறம் ஐப்பசி 7ஆம் தேதிக்கு மேலே நீ கேட்டது போல் நம்ம ஒரு கால் டாக்ஸி வாங்கி ஓட்டி சம்பாதிக்கலாம்னு எனக்கு பல நாள் கனவு. உன்னோட ஆசை தானே? அந்த ஆசையை நான் கருப்பசாமி ஐப்பசி 7க்கு மேலே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி உனக்கு திருமணத்தை 2வது தான் திருமணம், அதுவும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் உப்பு இருக்கிற அவமானத்துக்கு என்ன வழி? அதனால் நான் கருப்பசாமி நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல தெரியாமல் வைக்க முடியுமா? நீ தான் பார்த்துக்கணும் கருப்பசாமி அப்படின்னு இதை கொண்டுட்டு போய் தனியாக சோப்பில் வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் தனியாக கொண்டுட்டு போய் அவமானப்பட்டதுக்கு நீ தான் பதில் சொல்லணும் அப்படின்னு என் பேரை சொல்லி வச்சிரு. அவனுக்கு என்ன இடைஞ்சல் நடந்தாலும் ஐயோன்னு ஓடி போய் பார்த்துடக்கூடாது. பார்த்துட மாட்டேல, மனசளவில் பார்க்கக்கூடாது, ஃபார்மாலிட்டிஸுக்கு பார்க்கணும். அப்படிங்கிற வேண்டி சும்மா அப்படியா சரி அப்படிங்கிற மாதிரி அப்படி அப்போதைக்கு மட்டும் பார்த்துக்க. நீ இதை 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நிம்மதியாக கருப்பை வாழை வச்சு கொடுத்துறேன். அம்மாவாசை அன்னைக்கு என்னை படுறமான வரும்போது எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடியும் கோபி வச்சுப்பா. கோபி நம்ம ஒரு ஆடிட் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம். அதனால் கருப்பசாமி எனக்கு போதிய பொருளாதாரம் மட்டும் இப்போ நெருக்கடியாக இருக்குது. அதானே? அதனால் போதிய பொருளாதாரம் உனக்கு நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி அதனால் வேலை கொடுத்துட்டோம். அதனால் உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் இன்றைக்கி கொடுத்துட்டு போகிறேன். இந்த முந்தானியில் படி இதை பாங்க செலவு பண்ணாமல் வச்சுக்கணும். அதனால் இப்போ ஆசையாக கட்டின வீடும் கூட டீவு கட்ட முடியல. உங்கள் கேள்வி அதுதானே? அதனால் இன்னையிலேருந்து உனக்கு போதிய பணம் வருமானம் வந்துருண்டாமானே. அதனால் வீட்டையும் காப்பாற்றிடலாம். அதே போல் கருப்பசாமி இதை செலவு பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அந்தந்த மாதத்துக்கு ஒரு 5 மாத காலத்துக்கு உனக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும். அப்படின்னா மிச்சம் வைக்க முடியல, அப்படி தான் வரும். 5 மாதத்துக்கு மேலே நல்லபடியாக நம்மளும் தாராளமாக பசங்களை கூட்டிகிட்டு போய் எல்லா பக்கம் செலவு பண்ணுற மாதிரியும் 4 பேர் இருக்கிற மாதிரியும் ஒரு வாய்ப்பு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி 3 வருஷத்துக்குள்ளே உன் சிக்கலெல்லாம் தீர்த்து கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்தனேன்.
அப்படி அமைச்சா போதுமா? கிட்டவா. இந்த வேலை நிரந்தரமான வேலை தான், அதனால் நீ பயப்படாமல் இரு. நான் பார்த்து போட்டு அமைச்சு கொடுத்தேன்ல, அதனால் நீ கவலைப்படாமல் இரு. நான் கருப்பேன் கூடவே இருக்கிறேன். இதை நீங்கள் 2 பேரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். நல்லபடியாக படிக்க வச்சு நான் கருப்பேன் கூடவே வந்துடுறோம். அம்மாவாசனைக்கு என்ன வந்து பாடுறேன், எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடு. உனக்கு வந்து பஞ்சம் இல்லாமல் இன்னையிலேருந்து வச்சுருப்பேன். சரியா? அது தேவை. இந்த மாதம் டிவி கட்டணும், அதுக்கு உண்டான வருமானம் வந்துடும். சரியா? அடுத்த மாதம் கட்டணும், அதுக்கு உண்டானது வந்துடும். இப்படி அதுக்கு தகுந்தது அப்பப்போ வந்துடும். மிச்சம் மட்டும் வைக்கணும்னா 5 மாதம் ஆயிடணும். நான் கருப்பு உருவாக்கி தந்துடுறோம். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் விடமானே, அதை பற்றி நீ கவலையப்பட வேணாம். சரியா? எது பட்டாலும் என்ன விபத்து நடந்தாலும் சரி, எந்த வெண்ணம் இல்லாமல் கருப்பசாமி 4 பேர்த்த கருப்பை நான் பார்த்துக்கிறேன். வீட்டையும் காப்பாற்றி கொடுத்து அதே இடத்துல நிம்மதியாக வாழ வச்சா போதுமில்ல. உன்னோட ஆசை அவ்வளோ தானே, நான் பார்த்துக்கிறேன். போ, நான் சொன்ன டைம் மட்டும் என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி இதில் மெடிக்கல் வச்சுருக்கிறது யாருமானே? கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் நம்மளுக்கு வந்து சவாலில் ஜெயிச்சு அதே பிள்ளையோடு நம்ம சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கருப்பசாமி அமைச்சு கொடுப்பியா? 4 கேளமும் இப்போ டைம் போய்கிட்டே இருக்குது, இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு போயிட்டுருக்கோம். அப்படி தானே? அதனால் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துருண்டாமானே. போய் காலில் வந்துட்டுவான். நம்ம நினச்சது போலையே அதையும் உனக்கு நான் கேட்டது போலையே அதை உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்டு செய்கிற தொழிலையும் நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து தகப்பனுக்கும் நோய் நொடி இல்லாமல் இருந்தால் போதுமில்ல. அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்ப்போம். நான் கருப்பன் கூடவே வரப்போ வியாழக்கிழமைக்கு வரமானே. கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி இதில் வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில். என்ன தொழில்? எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில். அப்படி தான்டாமானே. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் நம்மளுக்கு வந்து நிறையா வாழ்ந்தோம். ஒரு கட்டாப்பு நிறைய கொடுத்தேன். நிறையா கொடுத்ததில் கட்சி பொழைச்சிக்க தெரியாமல் எல்லாம் போச்சா இல்லையா? அதனால் இப்போ கடனாளியாகி உட்காந்துருக்கோம். அதனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு சில வாக்குவாதங்களும் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது குடும்பத்துக்குள்ளே. அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி மீண்டும் இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் பழைய நிலைமைக்கு அதே இடத்துல தளர்ந்து நிற்கிற மாதிரி உருவாக்கினா போதுமா? போய் காலில் வந்துட்டோம். அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கருப்பம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் வாக்குவாதமெல்லாம் இன்னொரு 1 வாரம் 10 நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. சரியா? அதனால் இப்போ கடனை கட்டுறதுக்கு ஒரு வழி தெரியணும், நல்ல ஆர்டர் வரணும், அதே இடத்துல நமக்கு நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணணும். நான் கருப்பசாமி உனக்கு நான் பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? நீ கேட்டது போல் இல்லைங்க, உனக்கு வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் உனக்கு கொடுத்து பழைய நிலைமைக்கு ஒரு வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட வீட்டில் கட்டி விட்டுரு, ஒன்றை ஆஃபீஸில் கட்டி விட்டுரு, ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். அம்மாவாசை அன்னைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். பழைய நிலைமைக்கு இன்னையிலேருந்து அமைச்சு கொடுத்துட்டேன். எந்த இடம் போனாலும் அந்த இடம் உனக்கு ஆர்டர் கிடச்சிடும். வருமானத்துக்கு அதே மாதிரி நிலுவை பேலன்ஸ் எல்லாம் வந்துடும். அப்படி அமைச்சா போதுமில்ல. கூட வரப்போ கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் 2வது திருமணம் பண்ணி வைக்கணுமா? குடும்பத்துக்குள்ளே ஒரே கஷ்டம், இருக்கிறதா செத்து போகிறதா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டான். அப்படி தானே? அதனால் கருப்பசாமி ஒன்று தான் போயிடுது. அதனால் 2வது திருமணமாவது நல்லபடியாக பையனுக்கு நல்லபடியாக கருப்பி அமைச்சு கொடுத்து அதனால் நீ வந்து உன் கஷ்டத்தையெல்லாம் இன்றைக்கே உனக்கு தீர்த்து கொடுத்தா போதுமில்ல. அதனால் நான் கனி கொடுத்து விட்றேன். அதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட கொடுக்க முடியுமா? ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். இதை கொண்டுட்டு போய் என்னோடய இருப்பிடத்தில் பேரை சொல்லி என் பேரை சொல்லி மஞ்சள் துணியில் கட்டி விட்டுறணும். நான் சொல்லி முடிச்சிட்றேன். அதனால் இதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுறேன், இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டி விட்டுறேன். அதனால் வீட்டுக்கு வர வேண்டிய பிரச்சனை உசுறு சேதந்தான் வேறு விதமாக வந்துடுச்சு. சரியா? அதனால் இப்போ நீ வளர்த்துறதுக்கு ஒரு செத்து போச்சா, நம்ம குடும்பத்தில் வர சிக்கல்ட்டு அதோடு போயிடுச்சு. அதனால் நீ இன்னொன்று நான் கருப்பசாமி உனக்கு வருமானத்தை கொடுத்து உனக்கு மறுபடியும் அதே போல் உனக்கு ஆடு நான் கருப்பை நான் உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா? அதனால் நீ பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி இல்லைங்காமல் காசு நான் கொடுத்துட்டு போகிறேன். சரியா? இருந்தா இதை செலவு பண்ணாமல் வச்சுக்க. உனக்கு வந்து வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் நான் கருப்பசாமி நான் கொடுத்துட்டு போகிறேன். இன்னையிலேருந்து உனக்கு வருமானத்துக்கு இன்றைக்கி என்னைக்கு மடியில் காசு வச்சுருக்கலாம். அதே மாதிரி உனக்கு வந்து மகனுக்கு 2வது திருமணம் தை மாதம் வரைக்கும் பொறுமையாரு. தைக்கு மேலே அதுக்கும் ஒரு வழி கொடுத்துட்றேன். சரியா? இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணி கொடுத்துட்டு உனக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனை இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன்.
எனக்கு வர்ற வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி கல்லேறி வயிற்சிப்பா கல்லேறியா உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே, அதனால் நம்மளுக்கு வந்து இருக்கிற பிரியம் எல்லாமே விட்டு போச்சு திருமணத்து மேலே. அப்படி தான் அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு மன உளைச்சல். அதனால் வந்து பெரியவங்க வந்து நம்ம மன உளைச்சல்லையும் கஷ்டத்துலேயும் கருப்பசாமி ஏதோ ஒரு வழியில் காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு குழப்பத்தோடு இருக்கான். அதனால் நீ எந்த வித குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி வர ஐப்பசி பிறக்கட்டும், அதுக்குள்ளே ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு ஒரு முயற்சி பண்ணுறேன். அம்மாவாசைக்கு அன்னைக்கு நீ வந்து பார்த்துட்டு போ, சரியா? எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு போ. நீ கேட்டது போல உனக்கு ஒரு சீக்கிரமாகவே ஒரு முடிவு பண்ணி சீக்கிரமாக உனக்கு திருமணத்துக்கு ஒரு வழி அமைச்சா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு தரப்போம். அம்மாவாசைக்கு வந்து போதும். கருப்பசாமி மறுபடியும் காங்கயம் போயிடுச்சுப்பா. காங்கயம் இதில் வந்து டீ கடை வச்சுருப்போமா? டீ கடை வேலைக்கு போகிறானா? டீ கடைக்கு வேலைக்கா ஓனரா? வேலைக்கு. அதனால் மகனுக்கு நல்ல வேலையை அமைச்சு கொடுக்கணும், அப்படி தானே? அதனால் டிரைவர் வேலை. என்ன வேலை? டிரைவர் வேலை. அதனால் நல்ல வேலையாக கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து அதுக்கப்புறம் திருமணத்துக்கும் ஒரு வழி பண்ணி கொடுத்து நல்ல வழியாக கருப்பசாமி கரை சேர்த்தணும். நம்மளும் அழுது புலம்பி எத்தனையோ முயற்சி எடுத்து பார்க்குறோம், அதுக்கு பலனே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி தானே கேட்குற? அதனால் ஐப்பசி 7ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே நல்ல செய்தி வருமுடாமான வீடு தேடி வரேன். ஐப்பசியிலேருந்து வர்ற பங்குனி கடைசி ஆகிறதுக்குள்ளே உனக்கு முடிச்சிடலாம், சரியா? அதனால் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். அதனால் திருமணத்துக்கு அமைச்சு கொடுத்து வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் உனக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு காப்பாற்றணும். அப்படி தானே கேட்ட? உனக்கு இந்த அப்படி 2 நாளைக்கு இதை பகுதி சாப்பிட்டு நீ தேய்ச்சி குளிச்சிடு. உனக்கு அந்த உடம்பு தொந்தரவு சரி பண்ணி கொடுத்துறேன். இதை மகனுக்கு கொடுத்தா கனி வாங்குவானா? யாருக்கு? அதுக்கு தான் இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. நான் கருப்பசாமி வந்து எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். இதை நீ வச்சுக்க. நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ, கூடவே வரப்போ. கருப்பசாமி மறுபடியும் கள்ளக்குறிச்சி வெறிச்சுப்பா. கள்ளக்குறிச்சி நம்ம வந்து அட்வொகேட்டாக இருந்துமே அநேக டார்ச்சர் கொடுக்குறியான், அப்படி தான்டாமானே? அதனால் கருப்பசாமி அநேக டார்ச்சர் கொடுத்துருந்தாலும் கருப்பசாமி அவனை நெஞ்சில் ஏறி மிதிச்சு, அதனால் நீ நினச்சதோட உசுறு சேதமானாலும் உனக்கு கவலை ஆச்சாப்பனை இல்லை. நம்ம மேலே இருக்கிற கேஸ் வாபஸ் ஆகணும், நம்ம இடத்துல இருக்கிற பிரச்சனை தீரணும், 4 பேர்த்து போல் நம்ம நல்ல முறையாக இருக்கணும். உன்னோட கேள்வி அதுதான். அதை தான் சொல்கிறேன். நம்மளோட கேஸு நம்மளுக்கு தீர்ப்புக்கு வந்துடணும். கட்டாயம் வந்துடும். போய் காலை வந்துட்டோம். நான் அமைச்சு கொடுத்தேன். ஆமாப்பா, நம்ம கேட்டது போலயே உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி யார் எத்தனை பேர் போட்டிக்கு இருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி நம்ம ஜெயிச்சு நம்ம அந்த இடத்துல காப்பாற்றி உனக்கு காட்டி கொடுத்தா போதும்ல. நான் அந்த இடத்துல ஒன்று நான் ஜெயிக்க வச்சேன்டாமானே. ரைட் பண்ணி பார்த்துட்டு போ. நீ கேட்டது போல் உனக்கு அந்த இடத்துல இருந்து அத்தனை கேஸுக்கு ஜெயிக்க வைக்கிறோம். நம்மளோட கார்டு நம்ம ஓட்டுறோம். அப்படி அமைச்சா போதுமில்ல. நீ கேட்டது போல் உனக்கு அமைச்சு தரேன். நோய் நொடி இல்லாமல் அமைச்சு கொடுத்து அதே மாதிரி நல்லபடியாக படிக்க வச்சு நல்ல வேலையும் வாங்கி நிம்மதியாக உனக்கு வாழ வச்சா போதுமில்ல. இது எல்லா மக்கள் உள்ளுக்கு சாப்பிட்டு நான் அதுக்கு தாண்டமான சொன்னேன். நீ வெயிட் பண்ணி கேட்டுப்போ. அத்தனை வச்சு நெஞ்சு மலை நான் மிதிச்சிடறேன். அதே மாதிரி ஒரு உசிறு சேதை வருது. அப்படி வந்தது என்ன கேட்காம போயிடக்கூடாது. போக மாட்டே இல்லை. வெயிட் பண்ணி கேட்டுப்போம். இது எல்லாரும் உள்ளுக்கு அதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. கருப்பசாமி மறுபடியும் உடுமலைப்பேட்டை வச்சுப்பா. உடுமலைப்பேட்டை ஒரே பதட்ட பயமாக இருக்குது இடமான, அப்படி தானே? மனசுக்குள்ளே குழப்பம் பயம் அத்தனை இருக்குது. அதனால் அத்தனையும் கருப்பசாமி இன்னிலிருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? கிட்டவா. சரிப்பா, இந்தா. அப்படி இடமானே. உனக்கு வெகு தூரத்தில் இல்லைல்ல, பக்கத்துலேயே தான்டாமான ஆள் இருக்குது. சரிப்பா, 3 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுரு. வியாழக்கிழமை மணிக்கு என்னை வந்து பாரு. வர்றதுக்குள்ளேயே 3/4 பயம் இருக்காது. 3/4 பயம் இருக்காது. நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து தொழிலும் நல்லபடியாக போக வச்சு நிம்மதியாக உனக்கு கருப்பசாமி இன்னிலிருந்து கூட இருந்தால் போதுமா? 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும்.
இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் நிலவாசப்படியில் கட்டிடு. என் பேரை சொல்லி கருப்பசாமி நீதி எனக்கு காவல் இருக்கணும், அப்போ நம்ம அவள் கூட அப்படின்னு என் பேரை சொல்லி வச்சிரு. இன்னையோட உன் பிரச்சனை தீர்ந்துருச்சு. அதனால் வியாழக்கிழமை வரும்போது பகுதி சரியாயிடும். நான் சொல்கிற டைம் மட்டும் வந்துட்டு போ. எல்லாம் கருப்பை சரி பண்ணி கொடுத்து 4 பேருக்கு போல நம்மளும் இப்படி இருக்கிற மாதிரி உருவாக்கினா போதுமில்ல, நான் அமைச்சு தரப்போம். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு அத்தாணி வெறிச்சுப்பா. அத்தாணி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு உடல்நலம் சரியில்லாமல் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேது அப்படி தானே கேட்டேன். அதனால் உடம்பு தொந்தரவு இன்னையிலேருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? இன்னும் கிட்டவன் நம்ம கேட்டது போலயே இன்னும் நீ நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது மகளே. அதனால் உனக்கெல்லாம் எந்த இடைஞ்சலும் வராது. நீ இருக்கிற காலங்கள் வரைக்கும் யாரோட உதவியும் இல்லாமல் உன்னோட கையிலே சமைச்சும் சாப்பிட்டுக்கலாம், உன்னோட கையிலே சம்பாரிச்சும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி உன்னை அமைச்சு கொடுத்தா போதும்ல. போய் காலில் மட்டும் விழுந்துட்டு ஓடு. அதனால் இருக்கிற காலங்கள் வரைக்கும் யாரோட கையும் எதிர்பார்க்காம கருப்பை நான் உனக்கு கூட இருந்தால் போதும்ல, போதும்ல. அதனால் நோய் நொடி இல்லாமல் முதல் நல்லபடியாக வாழ வைக்கணும். நான் கருப்பசாமி உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். உனக்கு வியாபாரத்துக்கு முதல் நான் சொல்கிறேன், முதல் இதை பிடி. 5 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் என் பேரை சொல்லி. நான் உனக்கு 5 நாளில் நான் கருப்பசாமி எல்லாம் சரி பண்ணி கொடுத்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அமாவாசை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். கடைக்கும் நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல, நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டி விட்டு கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி பல்லேகவண்டம்பாளையம் முயற்சிப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? முதலாவது நம்ம கடை வைக்கலாம். முதலாவது கேள்வி, கடை வச்சிடலாம். அதனால் கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நான் கூட இருந்து நல்லபடியாக வசூலும் பண்ணி கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் பேர் சொல்கிற மாதிரி உனக்கு வியாபாரம் ஆள் போட்டு செஞ்சுட்டு நம்ம கொஞ்சம் அப்படி இந்த பக்கம் பார்ப்போம். அப்படி தானே மன. அதனால் நீ ஆள் போட்டு செஞ்சுற அளவுக்கு கருப்பை நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஆனால் பொறுப்பெல்லாம் யாருக்கிட்ட இருக்கணும்? பூரா பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கணும். ஒருத்தங்கிட்ட நம்பி போய் பணம் வாங்கிட்டு வாடான்னு சொல்லக்கூடாது. என்ன வேலை இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் நீதியாக போகணும். சரியா? வேலை கொடு, ஆர்டர் பிடிக்கட்டும், வேலை செய்யட்டும். பண விஷயத்தில் நீதியாக இருக்கணும்னா 3 வருஷத்துக்கு. அப்படி இருந்தால் தான் பணம் ஏமாறாமல் உனக்கு வரும். சரியா? அதனால் நீ என்ன பண்ணுற, கடையிலையும் வியாபாரம் பண்ணலாம். கருப்பசாமி நல்லபடியாக வியாபாரத்தையும் கொடுத்து குடும்பத்தில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிடணும். அப்படி தானே? அதனால் இப்போ கொஞ்சம் சிக்கலெல்லாம் உருவாகிட்டு இருக்குது. அதனால் கருப்பசாமி அப்படியே அந்த பக்கம் போயிட்டான். எந்த பக்கம் போயிட்டான்? நம்ம கவுத்தில் வந்து 3 முடிச்சு போட்டதையுமே அப்படியே போயிட்டான். அதனால் கருப்பசாமி கஷ்டம்னா என்னென்னு தெரியும், நான் தனியாக என்னோடய வாழ்க்கை வாழ தெரியும் அப்படின்றான்ல. நீ கொஞ்சம் லூசில் விட்டுப்பிடி. எண்ணி 6 மாதத்தில் மறுபடியும் தகப்பனோட உதவி தேவைப்படும். அதைய கருப்பசாமி கொண்டாந்து உனக்கு உருவாக்குவேன். அப்படி சரியா? தாயின் தகப்பனோடது அவனோட கஷ்டம்னா என்ன, அவங்களோட பாசம்னா என்னன்னு முதல் அவனை புரிய வைக்கணும். வர வைக்கணும்னா நாளைக்கே வர வச்சிருவேன். அவன் புரிஞ்சு வந்தால் மட்டும்தான் உனக்கு காலத்துக்கும் எல்லாம் கூட்டு குடித்தனமாக இருந்து நல்ல முறையாக கருப்பசாமி வாழ வச்சு எந்த இடைஞ்சல் இல்லாமல் பிள்ளைகளையும் நல்லபடியாக படிக்க வச்சு 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பும் கருப்பை உருவாக்கி தந்துடுறேன். அப்படி அமைச்சா போதுமா? போய் காலையில் வந்துட்டு ஓடு. நம்ம எதிர்பார்ப்பு போலயே உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி ஒன்றும் சேர்த்து வச்சிருவேன். ஒரு 5 மாதத்துலேருந்து 6 மாதம் வந்தால் பேசட்டு, பேசலைன்னா நீ எதுவுமே கண்டுக்கொண்டு விட்டுரு. கட்டாய தகப்பனோட தயவு தேவைப்படும். நானாக உருவாக்குவேன். அப்புறம் எப்படி வாழ்கிறேன் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதே மாதிரி சண்டை இல்லாமல் கூட்டு குடித்தனமாக சந்தோஷம் முடியுமா வாழ வச்சு வாரிசுக்கும் லேட் ஆகாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து அவனையும் 4 பேர் மதிக்கிற மாதிரி நான் உருவாக்குவேன். ஆனால் கொஞ்சம் புரிய வைக்கணும். புரிய வச்சு நான் அதுக்கப்புறம் வாழ வச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல. அதே மாதிரி நீ கடை வச்சிடலாம். வர வேண்டிய பணமும் வந்துடும். செய்ய வேண்டிய ஆர்டரும் நல்லபடியாக உனக்கு வருமானத்துக்கு குறைவில்லாமல் வந்துடும். அதே மாதிரி ஆளுகளை போட்டு வேலை செய்யலாட்டாமானே. நான் கருப்பம் போட்டிருக்கேன். நீ வந்து இன்னும் 13 மாத காலத்துக்கு வந்து நேர காலங்கள் வந்து சரியில்லை. அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் எனக்கு மாலை பாட்டல் சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு என்கிட்ட கனி வாங்கிட்டு போயிடணும். அப்படி போனேன்னா எந்த கஷ்டமும் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல. கூடவே வரம்போ
கண்டிப்பாக கிடச்சிடும். உன்னி நாளையிலேருந்து எல்லாமே வெற்றி தான். அதனால் தாராளமாக அமைஞ்சிடும். என் பேரை சொல்லி என்னை கிட்ட வேண்டிட்டு போ, கட்டாயம் நான் உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன். அப்படி குத்தமானு கேட்கக்கூடாது மகளே. உன் கண்ணு பிரகாரம் அப்படி இல்லை, அப்படி அவுட்ரு. இருக்குதா இல்லையான்னு கேட்டோன்னா வேறு மாதிரி பதில் நான் வரும். அப்படியெல்லாம் சொல்ல வேணாம். என்ன கேள்வி கேட்டீங்கன்னா உண்மை எது பொய் எதுன்னு சொல்லிடுவேன். அதனால் அங்கே இருக்கிற பாசமும் உனக்கு குறைஞ்சி போயிடும். அதனால் என்ன பண்ணுற, 2 பேர்த்தையுமே திருத்துறோம். அப்போ நம்மோட சேர்ந்து கூட்டு குடித்தனமாக வாழ்கிறோம். சண்டை இல்லாமல் நிம்மதியாக போயிட்டுருக்குது. அந்த அளவுக்கு உருவாக்கினா போதும்ல, அவ்வளோதான். அவனுக்கு வாரிசு அதுவும் சீக்கிரம் கொடுத்துட்றேன். இருக்கிற பிள்ளையும் நல்லா படிக்க வச்சிடறேன். உள்ள ஆழமாக போனால் நிம்மதி இல்லாமல் போயிடும். அதனால் உனக்கே ஒரு சிலது தெரியும், இருந்தாலும் வெளியில் சொல்ல முடியாது. அப்படி தானே? அதனால் உனக்கு தெரிஞ்சது உன்னையோட வச்சுக்க. நான் கருப்பை திருத்தி கூட்டிகிட்டு வரேன்னு முடிவு பண்ணியாச்சு. திருத்தி கூட்டிகிட்டு வந்துடுவேன். கூட்டிட்டு வரணும். அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்ப்பான். அதெல்லாம் எல்லாமே பிரித்து கொடுத்து நல்லபடியாக உனக்கு கெட்ட பேர் இல்லாமல் உருவாக்கி கொடுத்துருவேன்ருக்கு. எல்லாமே நாளையிலேருந்து வெற்றி தான். அப்படியே ஆரம்பிக்கலாம். அதனால் கடையும் வைக்கலாம். அதுக்கும் முத்திரை கொடுத்தாச்சு. நீ செய்ய வேண்டியது என்ன, அம்மாவாசை பௌர்ணமி எங்கே சொன்னால் என்னை வந்து பாட்டு போயிடு. கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் எப்படியாவது என் மகனையும் மருமகளையும் ஒன்று சேர்த்தி வச்சு நல்லபடியாக கருப்பசாமி எனக்கு வாழ வச்சு கொடுத்துடணும். மருமகளையும் சேர்த்தி ஒன்றா சேர்த்தி வாழ வச்சிடணும். அப்படி தானே? அதனால் கருப்பசாமி இப்போ 2 பேர்த்தில் 2 பேர் வேணான்னு போனதில் இப்போ ஒருத்தன் சம்மதத்துக்கு வர மாதிரி கண்ணுக்கு தெரியுது. அதானே? அதே போல் கருப்பசாமி நோம்பி முடியட்டும். அதுக்குள்ளே ஒரு வாய்ப்பு அங்கிருந்து தூதாள் வரும். சரியா? தூதாள் வந்துச்சு அப்படின்னா நான் கருப்பசாமி அதையும் வர வச்சு கொடுத்துட்றேன். அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். உடனே வர வைக்கணும்னாலும் வச்சிடலாம். அவள் வந்தால் மறுபடியும் அவளோட பேச்சு தான் கேட்கணும். அவள் சொன்னபடி கேட்கணும். இல்லாமல் இருந்தால் இவன் அங்கே போய் வாழணும் அப்படிங்கிற சூழ்நிலை அமையும். அதனால் இன்னும் 10-20 நாள் லேட்டானாலும் அவளை திருத்தி கூட்டிகிட்டு வந்து பஞ்சாயத்துக்கு ஆள் கூடவே வரும். பேசி நான் உனக்கு அமைச்சு இங்கே இருக்க வச்சவன். அதுக்கப்புறம் கருப்பசாமி நிரந்தரமாக இருக்கிற மாதிரி உருவாக்கினா போதும்ல. போய் காலில் விழுட்டோம். ஆமாப்பா. அதே போல் உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி 4 பேர் மதிக்கிற இடத்துல நம்மளும் இருப்போம். எல்லாருக்கு முன்னாடியும் இப்போ கைகட்டி சிரிக்கிறவங்கெல்லாம் நம்ம சொந்த பந்தமெல்லாம் எல்லாரும் நம்ம காலடி வர காலங்களும் வரும். நம்மளைய கூப்பிட்டு சந்தோஷம் பிரியமாக எல்லார்த்து வீட்டுக்கு போகிற சூழ்நிலையும் உனக்கு அமையும். அத்தனையும் கருப்பசாமி நான் கூட இருப்பேன். ஆனால் உன் மகனை சேர்த்தி வைக்கிட்டுன்ட்டு இருக்கேன். அதுக்கடுத்து நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கண்ணு முன்னாடி உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டியவனுக்கும் கொடுக்க வச்சிடறேன். அதே மாதிரி யார் நம்மகிட்ட வரணுமோ அவையிலையும் உனக்கு நான் சேர்த்தி வச்சிடறேன். அப்படி அமைச்சா போதும்ல. 2 பஸ்ஸுகளையும் நல்லபடியாக கரை சேர்த்துறது என் பொறுப்பு. கவலைப்படாமல் போ, நான் கூடவே வரும்போது. கருப்பசாமி மறுபடி சென்னை வச்சுப்பா. சென்னை எப்படியோ கேஸில் ஜெயிச்சிடணுமா, கேஸில் ஜெயிச்சிடணும். அப்படி தான்டா மனே. அதனால் நாளும் கேரமும் அந்த கேஸை தள்ளி போடுறதுக்கு காரணமே நம்மளோட மறுபரிசீலனை பண்ணணுங்கிறதுக்கு வேண்டி தான். அதனால் நம்ம கேஸில் ஜெயிச்சிடலாம். அதனால் அதெல்லாம் பயப்படாத. அதனால் என்னைக்காக இருந்தாலும் அந்த இடம் நம்மளுக்கு தான். அதே மாதிரி இப்போ இந்த சந்த இடமெல்லாம் இருக்குது பார்த்தியா, அதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வராமல் இருக்கேன். அதனால் இன்னும் ஒரு 21 நாள் பொறுத்துக்க பேச்சுவார்த்தைக்கு முடிவெடுத்து அதுக்கும் கொடுத்து ஒர்சல் பண்ணிடலாம். அப்படி அமைச்சா போதுமா? போய் அதுக்கு தான் நான் சொல்கிறேன். பதில் வந்துடும். 21 நாள் பொறு. அதுக்கு உண்டான வழியும் உனக்கு அமைச்சு தரேன். போய் காலில் வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி 2 மக்களையும் நல்லபடியாக காப்பாற்றி நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு எனக்கு நல்லபடியாக திருமணத்தையும் பண்ணி நிம்மதியாக வாழ வைக்கணும். இவ்வளவு காலம் வாழ்ந்த காலத்துக்கு அவனுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணிடலான்னு இழுத்து பிடிச்சாலும் ஒன்றும் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அதனால் நான் கருப்பசாமி 21 நாளைக்கு அப்புறம் நீ கேட்டது போல் உனக்கு திருமணத்துக்கும் ஒரு வழி பண்ணி கொடுத்து நீ கேட்டதை விட நல்லபடியாக அவனைகளையும் கரை சேர்த்திடலாம். அதனால் ஒரு குழந்தை ஒன்று பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா இதை முந்தாண்டில் முடிஞ்சு வை. இது அந்த குழந்தைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. முடிஞ்சு வை. அதனால் வியாபாரமும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு அதே போல் கருப்பசாமி உனக்கு கேஸும் ஜெயிக்க வச்சு அந்த இடத்துல இருக்கிற சிக்கலும் உனக்கு தீர்த்து கொடுத்தா போதுமில்ல. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்கணும். 21 நாள் பொறுத்துக்க. அதுக்கப்புறம் எல்லாம் படிப்படியாக மாற ஆரம்பிச்சேன். பக்கத்தில் அந்த இடம் தான் அவன் விற்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை அப்படியும் போக விட மாட்டோம், இப்படியும் போக. இப்போ நம்ம வாங்கிடலாமா விற்க சொல்லிடலாமா? வாங்கிடலாம்ல. அதுக்கு உண்டான வழியும் நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்தேன். 21 நாளைக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் உண்டான முயற்சி எடு. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போமால.
சரியா? நான் கூடவே வரம்பு. இதை வந்து பாங்கா வச்சுக்க, கேஸு ஜெயிக்கிறது நமக்காக திறக்கணும் அப்படின்னு கொண்டு வச்சுக்க, கூடவே வரம்பு. சாமி மறுபடியும் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு எப்படியாவது அந்த பிள்ளையை எனக்கு சம்மதிச்சு எனக்கு திருமணம் நடக்கணும். இப்படிதான்டா மனே, எப்படியாவது அந்த பிள்ளையை சம்மதிக்க வைக்கணும். சம்மதிக்க வச்சிடலாம். கண்ணாடியை கட்டுறாமனே, சம்மதிக்க வச்சிருவான். அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு சம்மதிக்க வச்சு அதே பிள்ளையை திருமணம் பண்ணி நான் கருப்பசாமி முடிவு பண்ணி கொடுத்துறேன். அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம், வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. 90 நாள் சொன்ன டைம் சொன்னதுதான். அவள் சரின்னு சம்மதிச்சா போதும்ல, உனக்கு தொழிலையும் இடைஞ்சல் இல்லாமல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். தாராளமாக பண்ணலாண்டாமாண்ணே. இல்லை எனக்கு வந்து 2 வருஷம் நேரம் சரியில்லை அப்படின்றாங்க. இப்படி கேட்க வேண்டாம், வேறு பேரில் வேணால் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. வேறவங்க பார்க்குற மாதிரி நீ சும்மா பார்ட்னர் முடியணும் அப்படின்னு. அது யார் சொன்னது? பார்ட்னராக போடுறதுக்கு அதுக்கு நீ தொழில் செய்யாமையே போயிடலாம் மேடமாண்ணே. சொந்த காரணத்தை செய்யலாமா அப்படின்னு. செஞ்ச ஓனர் நீ தான். உனக்கு நல்லபடியாக வருமானத்துக்கு நான் கொடுத்து விட்றேன். நீ அதெல்லாம் வேணாம் மேடமாண்ணே, நீ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுக்குறது என் பொறுப்பு. ஆகும்னா ஆகும்னு இல்லை, ஆகாதுன்னா நீ செய்யாமே விட்டுடலாம். அந்த பார்ட்னர் உனக்கு ஆகாது, சரியா? சொந்தக்காரனும் ஆகாது. எந்த தொழில் செஞ்சாலும் தனியாக தொழில் செய்யலாம். இப்போ சம்மதிக்க வைக்கிறதுக்கு மட்டும் உத்தரவு கொடுத்துருக்கேன், வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. அதுக்கு உண்டான முடிவு இன்றைக்கே சொல்கிறப்போ. கருப்பசாமி மறுபடியும் அவினாசி வச்சுப்பா. அவினாசி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் 3/4 வெளியேற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுவும் போயிடும். அதனால் இப்போ பெருசாக அப்பப்போ தான் வருமே தவிர நிரந்தரமாக இருக்காது. அதனால் ஒரு சில வேலைகள் பண்ணும்போது மட்டும் உனக்கு சிம்டம் தெரிகிற மாதிரியே ஒரு வழிகாட்டு காட்டுதில்ல. அதனால் உனக்கு முழுசாக அதே போல் நான் கருப்பை வெளியேற்றி கொடுத்தா போதும்ல, போய் காலைல வந்துட்டுவான். அதே போல் நான் அமைச்சு கொடுத்துறேன். 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் அறுத்து வச்சிரு. நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நான் கூட வந்துடுறேன். வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் நம்ம நினச்சது எல்லாமே செவத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்பி நமக்கே வருது. அதனால் கருப்பசாமி அதெல்லாம் ஓர்சல் பண்ணணும். குடும்பத்திலே ஓர்சல் பண்ணி நிம்மதியாக வாழ வச்சு கருப்பை கொடுத்துறேன். எனக்கு ஒரு மாலை, எனக்கு ஒரு பாட்டில் சுருட்டு எனக்கு வியாழக்கிழமைக்கு வேணும். வாங்கிட்டு வந்துடுவியா? எனக்கு வாங்கிட்டு வந்து கொடு. உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு கூட இருந்து நீ கேட்டதை உனக்கு நான் செஞ்சு கொடுத்துறேன். நான் தான் சொல்லிட்டேனே, நம்ம நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதான் உனக்கு நான் அமைச்சு தரேன்ட்டேன்ல, நீ கவலையே பரவ. நான் கேட்டதை மட்டும் வாங்கிட்டு வா. நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து ஓரளவுக்கு அமைச்சு தரேன். வியாழக்கிழமையிலேருந்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நிம்மதியாக வாழ வச்சு கடனையும் கட்டி வியாபாரமும் உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். சரியா? யாருக்கு ஓடுதோ இல்லையோ நமக்கு ஓடணும். சரியா? சிக்கல் வெகு தூரத்தில் இல்லை, உனக்கு வலது வரம் தான் இருக்குது. சரியா? அது யார் இருந்தாலும் நீ கவலைப்பட வேணாம். என்னோட பாதத்துக்கு வந்துட்டு இல்லை, இன்னையிலேருந்து மெடிக்கல் என்னோடது. சரியா? உனக்கு எப்படி வியாபாரம் போடுற முதல் வீண் போகாமல் வியாபாரம் ஆயிடணும், கடனை கட்டணும், நிம்மதியாக வாழணும். அதுக்கு நான் வழி பண்ணி தரேன். கேட்டதை வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. அதுக்கு தாண்டாமான சொன்னேன், எனக்கு மாலை பாட்டல் சுத்து மட்டும் கொண்டுட்டு வா. இன்னையிலேருந்து நான் யாருக்கும் நீ தெரிஞ்சுக்கு வைப்போம். சரியா? கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் செகண்ட்ஸ் வேஸ்ட்டு கூடனா? சரி, ஆமாப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்ததில் ஐப்பசி 1ஆம் தேதி பிறக்கட்டும். சரியா? ஐப்பசி 1லேருந்து நான் நினச்சது போலையே எல்லாரும் கூட இருந்தவங்களே தான்டாமான சதி பண்ணி உன்னை சிக்கல்லையும் மாட்டி கெட்ட வேரும் உருவாக்கி எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துட்டான். கிட்டவே இருக்கான், ரொம்ப தூரத்தில் இல்லை. உங்கூடவும் பேசிக்குவேன், எங்கூடவும் பேசிக்குவேன். சரியா? தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல, ஆனால் இருந்தாலும் கோர்த்து விடுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆள் இருக்குது. அதனால் அவனுக்கு மண்டி கட்டணும். அதை நான் அதுக்குண்டான ஏற்பாடு நான் பண்ணிடுறேன். அதே மாதிரி நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு அதில் பேரை காப்பாற்றி இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் உனக்கு வெளியேறணும். அப்படி தானே? அதுதான், இருக்கிற ஸ்டாக் ஏறினாலே உனக்கு கடனையும் கட்டிடலாம். வர வேண்டிய பணத்தையும் உனக்கு வர வச்சு கொடுக்கணும். தாராளமாக எடுக்கலாம். நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்த இந்த ஐப்பசி 1லேருந்து நீ தாராளமாக இறங்கி செய். நான் கருப்பசாமி உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்து
பழையபடி பேரும் உருவாக்கி நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல, போய் காலைல வந்துடுவோம். போதிய வருமானத்தையும் கொடுத்து ஒரு நல்ல பேர் நமக்கு இருந்து அத்தனை இருந்து பெத்த மகனும் கூட மதிக்க மாட்டேன், அப்படி தானே? அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு, அப்பனோட தயவு கண்டிப்பாக தேவைப்படும். நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி நான் செஞ்சது தப்புச்சன்னு அத்தனை பேர்த்து முன்னாடி அவனை சொல்ல வச்சு உன்னைய மேல் மட்டத்தில் கொண்டுட்டு போய் கருப்பசாமி நிப்பாட்டி உனக்கு நல்ல லெவலில் கருப்பு அமைச்சு கொடுத்துருந்தேன். நீ கவலையே படாத, யார் பேசுனாலும் சரி, நான் கருப்பசாமி உனக்கு நான் கூட இருக்கேன். இறங்கி 1ஆம் தேதிக்கு மேலே ஆர்டர் எடு, உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்துட்றேன். அத்தனையும் உனக்கு கூட இருக்கிற மாதிரி உருவாக்கினா போதுமில்ல, நான் காப்பாற்றுறப்போ. இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டு கூட வரம்போ. அம்மா வசிக்க என்னை வந்து பார்த்து கருப்பசாமி மறுபடியும் கணக்கம்பாளையம் வெறிச்சுப்பா, கணக்கம்பாளையம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எல்லாரும் ஒன்று சேரணும்னே. இப்போ என்னாச்சு? சேர்ந்தாச்சு. அப்போ நீ எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கணும்? இப்போ சேரவே மாட்டிடான். எல்லாத்துக்கும் நல்லது நடக்குது, கருப்பசாமி எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? கேட்டீங்களா? உன்னோட கேள்வி கேட்டே இல்லையா? அப்போ என் பையன் வந்து பிரிஞ்சிருக்கான், எப்படியோ அது விசேஷத்துலையாவது ஒன்று சேர்ந்துடணும். இப்போ நான் சேர வச்சுட்டேனா இல்லையா? அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? அதனால் எனக்கு பாதத்தில் விழுகிற மாதிரி எனக்கு ஒரு மாலை, எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வர்ற பௌர்ணமிக்கு இங்கே வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுருணும். அமாவாசைகளில் பௌர்ணமிக்கு, சரியா? அதனால் நான் கருப்பசாமி இன்னமும் நல்லபடியாக சந்தோஷம் பிரியமாக இருக்க வச்சு, அதே போல் கருப்பசாமி நமக்கு வந்து உள்ளே இருக்கிறவனே தான் கொஞ்சம் சிக்கல் உருவாக்கியிருக்குது. என்ன பொருள் போச்சு? ஒயர். அதைத்தான் சொன்னேன். உள்ளே இருக்கிற ஆளையே தான், வெளி நபர்களாக ஒன்றும் கிடையாது. அதையும் உன்னை 30 நாள் கண்ணுக்கு காட்டிடுவேன், சரியா? அது ஒன்று. நீ தொழிலை பற்றியெல்லாம் பயப்பட வேணாம், கேட்கறதுக்கு மட்டும் பதில். தொழிலை பற்றியும் பயப்பட வேணாம். இன்னும் பசங்க வந்து இப்போ பேச்சுவார்த்தை தான் இருக்கிறத தவிர எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. அதனால் அதையும் நல்லபடியாக உனக்கு காலத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அண்ணன் தம்பிங்க சந்தோஷம் பிரியமாக இருக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து அத்தனையும் காப்பாற்றி கொடுத்துட்றேன். இன்னும் 13 மாத காலத்துக்கு நேர காலம் சரியில்லை, தவறாமல் வரணும். வந்தேன்னா மைக் செட்டுக்கும் பிரச்சனை இருக்காது. நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து பசங்களையும் நல்லபடியாக வச்சுருந்து வருமானத்துக்கும் எந்த குறைவு இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி சொத்துலேயும் பிரச்சனை இல்லாமல் அமைச்சு கொடுத்தா போதுமா? அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஆனால் எப்போ இருந்து வர்றதில்லை, 2 மாதமா. உன் மகன் வந்து எவ்வளோ நாளாச்சு சேர்ந்து? எத்தனை மாதம் ஆச்சுன்னு மட்டும் சொல்லு. 3 மாதம். அதனால தான் நான் கருப்பசாமி பார்த்தேன், இந்த சேர்த்தி வச்சதுக்கு வழி இல்லை. அதனால தான் நான் வேலையை வந்து நானாக சுலா பண்ணி வச்சுருக்கேன். உனக்கு ஆளுகளெல்லாம் கவலைப்படாத, நான் சொன்னதை நீ செய், சரியா? இப்போ நீ சேர்த்தி வைக்கணும்னா நான் சேர்த்தி வச்சுருக்கேன். அப்போ எனக்கு மாலை கொண்டாந்து கருப்பசாமி எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டான், அப்போ நீ எனக்கு கொண்டாந்து கொடுத்துருக்கணுமா இல்லையா? நான் அதனால தான் சொன்னேன், நான் அதெல்லாம் கேட்கல. எனக்கு சேர்த்தி வைக்கணும்னு 2 ஒதுக்கு காட்டிக்கல, பிரச்சனையாக இருக்குது. அதே போல் நான் கருப்பசாமி காலத்துக்கும் பிரிச்சுக்காமல் சேர்த்து வச்சுருவேன். அதே போல் நான் கருப்பசாமி வந்து நீ சொன்ன மாதிரி வேலைக்கும் உருவாக்கி கொடுத்து பர்மனெண்ட் பண்ணி கொடுத்துறேன். மைக் செட்டுக்கும் உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் 2 பஸ்ஸுகளையும் கரை சேர்த்தி உனக்கு வருமானத்துக்கு ஆளுகளுக்கு அத்தனை அமைச்சு தருவேன். நீ செய்ய வேண்டியது என்ன? நீ கரெக்டாக எனக்கு செஞ்சுருக்கணும். செய்யாதனால தான் நான் கருப்பசாமி நான் பார்த்தேன், பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணால் தன்னை போல் வருவான் இல்லையா மகன் அப்படின்னு நானாகத்தான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் சொன்னதை நீ செய், நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். போய் காலைல வந்துட்டு உனக்கு ஆளுகளுக்கு பஞ்சம் இல்லாமல் உனக்கு ஆளுக வந்துட்டு இருந்து பசங்களுக்கு ஒன்றா இருந்து இப்போ பொருளும் உயரும் காணாமல் போகாமல் இருந்து எல்லாம் நல்லா இருந்தால் நீ என்னை வந்து பார்த்துருப்பியாப்பா? நான் அதெல்லாம் கேட்கல. நீ இப்போ வந்திருப்பியா? வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போ இல்லை, அப்படி தானே மகள? உண்மை அதுதான். அதனால தான் நான் கருப்பசாமி என்ன பண்ணேன், சேர்த்தி வச்சு பார்த்தேன், வருவியான்னு பார்த்தேன், வரல. அதனால் வேலையை கொஞ்சம் சுலவாக பண்ணிடுவோம், தன்னை போல என் மகன் வந்துடுவான். அதனால் சிக்கல் இருக்கிறதுனால உன்னை வர வச்சுருக்கேன். அதனால் உனக்கு ஆளுக நாளையிலேருந்து உனக்கு ஆளுக வந்துடும், சரியா? பொருள் கிடைக்காது மகள, ஆளை காட்டிடுறேன், அந்த ஆளை பார்த்து நீ நிப்பாட்டிடு, அதை விட நல்ல ஆளை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன், சரியா?
அதனால் உனக்கு போனது திரும்பி வர வேணாம், போனது போயிட்டு போகுது. சரியா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு உனக்கு ஆளுக பஞ்சம் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். அதே இடத்துக்கு போகலாம், அதே வாங்கி கொடுத்து அங்கேயே போகலாம், அங்கேயே போகலாம். வேறு இடத்துக்கு மாற்றினா வேலை இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. கண்டிப்பாக பாஸ் பண்ணுற மாதிரி நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அதனால் 4 பேர்த்தையும் எல்லாத்தையும் சந்தோஷமரியமாக கருப்பி அமைச்சு கொடுத்துறேன். நான் தான் அமைச்சு கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு வந்து வர்ற மக்களுக்கு அன்னதானம் நீ போட்டுறணும். சரியா? அதே போல் எனக்கு 3 மாலை 3 பாட்டில் இப்படி சொட்டு வாங்கிட்டு எனக்கு மாலையை என் பாதத்தில் வர மாதிரி வாங்கிட்டு வரணும். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திட்டப்பா, உன்னி வேலை நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு கொண்டு வந்து கொடுத்துடணும். வேலையை சுலப பண்ணது நான் சொல்லிகிட்டே தான் நான் மாலை செஞ்சேன், நான் தான் செஞ்சேன். சரியா? அப்போ தான் நீ என்னை தேடி வருவேன் அப்படின்னு. நீ இதே இடத்துல கருப்பங்கட்ட என்னங்கிட்ட ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு போனில்ல, எல்லாத்துக்கும் நல்லது நடக்குது. என் மகனை மட்டும் கேட்டால் அவனை ஒரு மாதிரி பார்க்குற, என்னை ஒரு மாதிரி பார்க்குற அப்படின்னு கேட்டானா கேட்கலையா? அதனால தான் வில்லங்கமே வந்துச்சு. நீ அவனையவே பார்த்துக்க, அவனையவே நல்லபடியாக காப்பாற்றுற, என்னை விட்டுட்டேன், நான் என் பாக்கில் நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு அவன் சண்டை கட்டிட்டு வெளில போயிட்டான். இப்போ மறுபடியும் ஒன்று சேரணும் எப்படியாவது, நான் சேர்த்தியாச்சு. அப்போ நியாயமா நீ நடந்திருக்கணும்ல, சொல்லுமாண்ணே? அப்படி தானே? அதனால் 13 மாத காலத்துக்கு நேரம் சரியில்லை. 13 மாதத்துக்கு யார் வர்றா வள்ளிங்கிறது இல்லை, யாரோ ஒரு ஆள் எனக்கு மாலை கொண்டாந்து போட்டுருணும். சரியா? கொண்டாந்து போடு. மேலும் மேலும் உனக்கு நீ கேட்டதை கவர்மெண்ட் வேலையில் பதிவு பண்ணி கொடுத்து நல்லபடியாக எல்லாத்தையும் கரை சேர்த்தி ஆளுகளுக்கு பஞ்சம் இல்லாமல் நீ உட்காந்துட்டு சாப்பிட்ற மாதிரி உருவாக்கினா போதுமா? அதுக்கெல்லாம் எந்த மாதிரி பஞ்சம் இல்லாமல் அமைச்சு தருவேன்டாமானே. இன்னையிலேருந்து எல்லாம் வெற்றிதான். நான் தான் பண்ணித்தரேன்ட்டேன், அதில் எந்த மாற்றம் இல்லை. நீ தவறாமல் வந்துடணும்னு அதுவும் சொல்லியிருக்கேன். வள்ளின்னா நான் பொறுப்பு கிடையாது. அம்மாவாசை பௌர்ணமி என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டாந்து கொடுத்துட்டு என்கிட்ட கனி வாங்கிட்டு போயிரு. நீ கேட்டது போல உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு வேணாம், பௌர்ணமிக்கு வந்து போடு. எனக்கு வந்து நீ அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்க்கணும். நான் சொன்ன மாலையும் பாட்டிலும் கொண்டாந்து எனக்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தனியாக 3 மாலை என் பாதத்தில் விலகணும். நீ சொன்ன மாதிரியே சேர்த்து வச்சுட்டப்பா, அதனால் நமக்கு நன்றி. அதே மாதிரி எனக்கு ஆள் அமையணும், அதே போல் கருப்பசாமி எனக்கு காப்பாற்றியும் கொடுத்துடணும் அப்படின்னு எனக்கு கொண்டாந்து நீ போட்டேன்னா மட்டும்தான் மேலே இருக்கிற கோபம் குறைய முடியாமான. எல்லாத்துக்குமே பஞ்சம் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துருவேன். நீ கேட்ட வரைக்கும் அத்தனையும் சரி பண்ணிடுவேன். ஆனால் நான் நியாயமாக நடந்துக்கிற மாதிரி நீ நடந்துக்கணும். கூட வரம்போ நான் கேட்ட வார்த்தை கொடுத்துறம்போ. கருப்பசாமி இதை கொண்டுட்டு போய் மருமகளுக்கு கொண்டுட்டு போய் கொடுத்துரு. நீ நல்லா பாஸ் ஆகணும், நீ கவர்மெண்ட்டில் அப்ரூவ்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கருப்பசாமி நான் சொல்லியிருக்கேன்னா நான் சொல்லி கொடுத்துரு. பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு, நான் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் போயம்பாளையம் போயிடுச்சுப்பா. போயம்பாளையம் மாதத்தில் எத்தனை டைமில் வர சொல்லியிருக்கேன்? அம்மாவாசை பௌர்ணமி வர சொல்லியிருக்கேன். தவறாமல் வந்துட்டுருக்கியா? தவறாமல். ஏன் கண்ணுக்கு ஏற்றுறதோடு பார்க்கறது இல்லையா ரம்மான? அப்படியா? இப்போ வேலையில் பஞ்சமாகி போச்சு, அப்படி தானே? சரி போய் காலைல வந்துட்டோம். வியாழக்கிழமைக்கு நீயும் உன் தகப்பனும் வரணும். இங்கே தான் இருப்ப வியாழக்கிழமை. எப்போ போகிற? அப்போ வியாழக்கிழமை எப்படி வரன்ற? சரி, விசேஷத்தெல்லாம் முடிச்சுட்டு 2 பேர் என்ன வந்து பாரு. அதே போல் கருப்பசாமி ஐப்பசி 10ஆம் தேதியிலேருந்து உனக்கு வேலை மூயாத வேலை கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். ஒரு சில சிக்கலெல்லாம் இருக்குது, அந்த சிக்கலெல்லாம் கருப்பசாமி தீர்த்து கொடுத்துறேன். போயிட்டு வர வரைக்கும் இதை பாதுகாப்பு வச்சுக்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் 2 பேர் என்ன வந்து பாரு, நான் கூடவே வரம்போ. வேலைக்கெல்லாம் ஆளுங்க எங்கே போனாலும் சரி, உனக்கு பழைய நிலைமைக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன்ருக்கேன். கட்டாயம் அமைச்சு தரம்போ. கருப்பசாமி மறுபடியும் தஞ்சாவூர் வச்சுப்பா. தஞ்சாவூர் சரிப்பா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் இந்த மாதம் 30 முடியட்டும். அடுத்த மாதம் பிறக்கிறதுலேருந்து நீ கேட்டது போல் உனக்கு சீக்கிரம் உனக்கு சரியா? நீ கேட்டது போலே உன் மகனுக்கு ஐப்பசி பிறந்தது. அதுக்கடுத்து நான் கருப்பசாமி இதை முடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2வதுக்கு அப்புறமா கை வைப்போம். சரியா? முழு முயற்சி உனக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து அதுக்கப்புறம் உங்கள் சகோதரிகளுக்கெல்லாம் அப்புறம் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். உனக்கு
வேலையில் இப்போ பர்மனெண்ட்டாக இருக்கிறியா? அப்படியா? ஏன் மாறுற? இப்போதைக்கு அங்கேயே இருடாமானே. வேறு வேலை நீ எதிர்பார்க்குற மாதிரி எங்கேயும் இப்போதைக்கு அமையாது. அதனால் இப்போதைக்கு அங்கேயே இரு. அதுக்குள்ளே மாற்றி உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு தான் உனக்கு நோய் நொடி இல்லாமல். அப்படியா? சரி, தாராளமாக கடை போட்டு நீ வியாபாரம் பண்ணலாம். கிட்டவா இதை முந்தானியில் பிடி. இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. நீ கேட்டதோடு உனக்கும் உடல்நிலையெல்லாம் சரி பண்ணி கொடுத்து 4 பேர் வியாபாரம் பண்ணுற மாதிரி உனக்கு வியாபாரம் நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் உனக்கு உடம்பு தொந்தரவு இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. அதனால் சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம், வருமானத்தை கொடுக்கலாம், நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி தரணும். கட்டாயமாக அதை செஞ்சுறேன். யாரும் எதுவும் வைக்க மாட்டான் கருப்பசாமி. நான் தொலாவி பிடிக்கிறது. அது எப்படி ஒருத்தன் கோல் வைப்பேன்? என்னை தாண்டிட்டே வைக்கணும். அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? இப்போதைக்கு அங்கே இருக்கட்டாமானே. இருக்கட்டும். உன் திருமணத்துக்கு வரும்போது வேணா வர வச்சிடலாம். அது வரைக்கும் அங்கே இருக்கட்டும். நான் தான் இப்போ சொல்லிட்டேன், இந்த மாதம் 30 முடிஞ்சு அடுத்த மாதத்துலேருந்து நீ எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் வெற்றியாகிற மாதிரி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் போய் வேணால் பார்த்துக்க. இதை முடிச்சுட்டு அடுத்த வாரம் என்ன வந்து பாரு. நான் கூடவே வரப்போ கூட்டிகிட்டு வந்ததுனாலும் சிக்கல் தான். அதனால் இப்போதைக்கு அங்கே இருக்கட்டும். நீ வேணால் போய் பார்த்துட்டு வா. கருப்பசாமி அந்த ஒரு ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தப்பா. பார்த்துட்டு வந்ததில் சரி, உன்னுடைய மகன் வயசுக்கு தகுந்தது பண்ணாமல் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு வேலைகளெல்லாம் பண்ணி தேவையில்லாத பழக்க வழக்கங்களும் சரியில்லாமல் போயிட்டுருக்கேன். அதானே? அதனால் ஜாதியில் முஸ்லீம் அந்த மாதிரி ஒரு உறவு வச்சுருக்கேன். அதனால் கருப்பசாமி அதையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நல்லபடியாக இவனையும் வேலைக்கு போக வச்சு தாய் தகப்பனோட பேச்சை கேட்குற மாதிரி உனக்கு சேர்த்து வைக்கணும்னு என்னை கேட்டிருக்கேன். அப்படி தானே கேட்டிருக்கேன்? போய் காலைல வந்துட்டோம். ஒரு 90 நாளைக்கு இப்போதைக்கு 90 நாளைக்கு எதுவுமே பேசிக்க வேண்டாம். அவன் பார்க்குற போக்கில் விடு. அவனாக மாறி அவனாக நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி உருவாக்கி நான் செஞ்சது தப்புத்தாம்மா அப்படின்னு அவனாக உணர்கிற காலமும் நான் கருப்பை அமைச்சு கொடுப்பேன். அது வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும். சரியா? கருப்பசாமி என்னைய முழுசாக நம்பினா நான் கருப்பசாமி நடத்தி கொடுத்துருவேன். கொஞ்சம் கூட இப்படி உரசி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் 3 மாதம் தள்ளி போயிடும். கிட்டவா கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் பாங்கா வச்சுக்க. எப்படியோ என் மகனை காப்பாற்றி கொடுத்துருப்பான் அப்படின்னு என் பேரை சொல்லி வச்சுக்க. நீ கேட்டதோடய உனக்கு உருவாக்கி கொடுத்து சேர்த்தி வச்சு கொடுத்துறேன். சரியா? வர வியாழக்கிழமைக்கு என்னை பார்த்துட்டு போ. வியாழக்கிழமைக்கு நீ வா. சாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போன்னு சொன்னேன் என் சகோதரிக்கு. வேண்டாமாண்ணே? சகோதரிக்கு பொங்கல் வையே, இத்தனை நாளாக காய போட்ட அப்படின்னு சொன்னேன். பொங்கல் வச்சியா? வச்ச. என் சகோதரி அப்போவே உனக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருப்பாள, நான் வந்துட்டேன்டா அப்படின்னு. கேட்டுச்சா இல்லையா? இத்தனை நாளாக உனக்கு கேட்டுச்சா? எவ்வளோ நாளாக கேட்கல? 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இல்லை, அதனால தான் சொன்னேன் நீ காய போட்டேன்னு எப்படி கொடுப்பா. அதனால தான் நான் சொன்னேன் இப்போவே வந்துட்டா. அதனால் இன்னையிலேருந்து உனக்கு உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி உனக்கும் சரி பண்ணி கொடுத்து உனக்கும் சரி பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டோம். அதே போல் அங்கே சிக்கலாக வேறு இருக்குதான். அப்படி தான்டாமானே? அந்த சிக்கலை தீக்கிறதுக்கு இன்னொரு 6 மாதம் ஆயிரும். இன்னொரு 6 மாதம் ஆயிரும். அதனால் அந்த சிக்கலுக்கு நீ மேலோட்டமாக போவா. 6 மாதம் கழிச்சா ஒரு தீர்வே வரும். தீர்வு வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக அதுக்கு வியாபாரம் ஆகிற மாதிரி அது நமக்கு நினச்ச மாதிரி கோயில் நடக்கிற மாதிரி நடத்தினா போதுமா? எல்லோரும் நடக்கிற மாதிரி நடத்துகிறான். நீ என்ன பண்ணுற? இங்கே பண்ணுறதுனால தான் அங்கே குறுக்க நிற்கிது அப்படின்னு எவன் சொன்னாலும் சரி, அதை பற்றி நீ காதுலேயே போட்டுக்கூடாது.
சரியா? சும்மா போயிட்டு வந்துரு. 6 மாதத்துக்கு அப்படித்தான் ஒரு சிலது வரும். 6 மாதத்துக்கு அப்புறம் எல்லாம் மாற்றி அதெல்லாம் எந்த தப்புமே இல்லைடாமான. நீ அதை பற்றியே கவலைப்பட வேணாம். முன்னாடி நின்று கட்டுனதுக்கு அதுக்கு ஒரு பதிலடி. நீ இப்போ என் சகோதரி இங்கேயே கும்பிடு, உன்னோட இருப்பிடத்துலேயே கும்பிடு. தானாக வந்து 10 பேர் உன்னை கூப்பிடியா, நீ வா போகலாம், நீ ஏன் வர்றதில்லை அப்படின்னு அவனாக கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு பண்ணிக்குவோம். சரியா? தொழில் கடன் அத்தனையும் கருப்பசாமி உனக்கு கட்டி கொடுத்து நல்லபடியாக உனக்கு இன்னையிலேருந்து அமைச்சு கொடுத்துறேன். அம்மாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் எங்கே சுற்றினா வந்துடும் நீங்கள். சரியா? நீ கேட்டது போல் உனக்கும் உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். 3 நாளைக்கு இதை வந்து பாதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அந்த கிருகிருப்பில் எதுவும் வராது. கருப்பை நான் பார்த்துக்கிறேன். இதை 3 நாளைக்கு குடிச்சு கூடிய வரம்பு. சாமி மறுபடியும் குமாரபாளையம் வச்சுப்பா. குமாரபாளையம் தண்டமான நான் கருப்பை நான் கூட்டிருக்கேன். நீ கேட்டது போல உனக்கு தூதாள் வரணுமா? அக்கா வீட்டுக்காரர் தான் தூதாள் கண்டுபிடிச்சிட்டேன். நான் தான் சொல்லிட்டேனே, அத்தனையும் உனக்கு நடந்துடும். நம்ம செட்டிலும் ஆயிடலாம். அதனால் வயிற்று பிரச்சனையும் உனக்கு தீர்ந்துடும். இப்போ இருக்கிற இடத்துலேருந்து சிக்கலை தீர்த்து நிம்மதியாக வாழ வச்சு ஒவ்வொரு எக்ஸாமாக எழுதி பாஸ் பண்ணி வச்சிடலாம். சரியா? அதனால் நீ பயப்பட வேணாம். நோய் நொடி இல்லாமல். இப்போ அலர்ஜியாக இருக்குதுன்னு அலர்ஜி 3 நாளில் அந்த தேய்ச்சி குளிச்சோடனே காணாமல் போயிடுச்சு. அவ்வளோதான். அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருவேன். இதை 2 நாளைக்கு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை பாதுகாப்பு வச்சிரு. நான் கர்ப்பம் கூடவே வரும்போது நாடி படிக்கிறது அதான் அம்மாவாசைக்கு நான் சொல்கிறேன். வீட்டில் ஒரு கரண்ட்டு பிரச்சனை, ஒரு பிரச்சனை. அம்மாக்கிட்ட சொன்னேன், அம்மானை பாருங்க, இவனை பாருங்க. இதை 4 அறுத்து போட்டுரு. சரிப்பா. வீட்டுக்குள்ளாரு உள்ளேயே அறுத்து போட்டுரு. நான் உனக்கு சீக்கிரமாக அதை முடிச்சு கொடுத்துறப்போ. சரி, தேங்க்யூ. சாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் ஒன்று பிரித்து வைக்கணும், ஒன்று சேர்த்து வைக்கணும். நீ போய் காலைல வந்துட்டு வா. நீ போய் காலைல வந்துட்டு வாடாமானே. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. அதனால் கருப்பசாமி எனக்கு உள்ள சிக்கல், உன்னோட இருப்பிடத்தில் இருக்கிற சிக்கல் உனக்கு தீர்ந்துருச்சு. அப்படிங்கும்போது நம்ம பார்த்து வச்சுருக்கிறது அமையுமா? இன்னும் 9 நாள் மட்டும் பொறுத்துக்க. அதுலேருந்து உனக்கு இன்னமும் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். பார்த்து வச்சதும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? சீக்கிரமாகவே உனக்கு அதை முடிச்சு கொடுத்தா போதும்ல. நான் கர்ப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்துருக்கேன். நல்லபடியாக திருமணம் மட்டும் உனக்கு அமைச்ச உன் பிரச்சனை தீர்ந்துச்சு. அதுக்கப்புறம் கர்ப்பசாமி என் சகோதரனும் உங்கூட வர்றதுக்கான வாய்ப்பும் உருவாக்கி கொடுத்தா போதும்ல. உன்னோட ஆசை அதாண்டமான, அதையும் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி தருவேன். 4 பேருக்கு போல் நம்மளும் நல்லா இருப்போம். கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு அமைச்சு தரப்போம். இதை பாங்கா வச்சுக்க. சாமி மாடி திருப்பத்தூர் வச்சுப்பா. திருப்பத்தூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமான. குடும்பத்தை போய் பார்த்ததில் எனக்கு வியாபாரம் நல்லா ஓடணும், ஓடிடும். அதே போல் அப்ரூவ்டு வாங்கணும், அப்ரூவ்டு வாங்கிடலாம். அதனால் நல்லபடியாக படிக்க போகணும். அதையும் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு தந்துடுறேன். சரியா? எனக்கு இப்போ பால் வேணும். பால் வச்சிருக்கேடாமான, இப்போ கொடுத்துட்டு நீ அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்துடணும். நானும் சரி பரவாயில்ல, என்கிட்ட வந்ததுனால பயந்து நடந்து ஒழுக்கமாக என் மகன் நான் சொல்லாமலே திருந்திருவீன்னு நானும் பார்த்தேன். உன்னைய என் கூட வந்துட்டுருக்க, வந்துட்டு தான் இருக்கிற என்னை பார்க்க. அப்படி இருக்கும்போது உன் மகனுக்காக வந்தேன், பேசணும் நல்லா அப்படின்னு. அவனை பேச வச்சேனா இல்லையா? பேச வச்சேன். அப்போ நீ எப்படி நடந்திருக்கணும்? நான் சொல்லாமலே நீ கரெக்ட் பண்ணி திருந்திருக்கணும். அப்படி தானே? அதனால் நாளுக்கு நாள் இப்போ எச்சா போயிட்டுருக்குது. போகுதா போலியா? அதனால் கருப்பசாமி உனக்கு வந்து உன்னி மன்னிப்பு கிடையாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் இன்னையிலேருந்து என்ன பண்ணக்கூடாது? நீயே சொல்லு. அதுக்கு மீறி குடிச்சு என்ன பண்ணலாம்? குடிச்சா என்ன பண்ணலாம்? அதை நீ சொல்லு. என்ன தண்டனை கொடுத்தாலும் நீ ஏற்றுக்கணும். ஒரு கையும் ஒரு காலும் வராது, முதவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் என்கிட்ட சொல்லக்கூடாது. அதனால் கோபத்தில் நான் சண்டையில் இப்படி பண்ணிட்டேன் இப்படின்னு காரணமெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. நீ என்ன பண்ணுற? இன்னையிலேருந்து நான் சரக்கு அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி குடி. இன்னையிலேருந்து அடிக்கக்கூடாது. அதுக்கு மீறி அடித்த அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட் வியாபாரம்
அப்ரூவ்டு பண்ணுறது அத்தனையும் நான் கருப்பசாமி உனக்கு ஸ்லோ பண்ணி உடல்நிலையில் சரியில்லாத மாதிரி நான் கருப்பசாமி உனக்கு வந்து நான் காப்பாற்றி கொடுத்து நீ கேட்டது போலே நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு அந்த இட பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றி அதுலேயும் கடனை கட்டி கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு உனக்கு வியாபாரமும் பஞ்சம் இல்லாமல் அமைச்சு கொடுத்துருவேன். அப்படி அமைச்சா போதுமில்ல, நான் கருப்பன் கூடவே வரேன். இதை ஒன்றை வந்து எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். ஒன்றை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல 4 அறுத்து போட சொல்லிடு. கூடவே வரம்போ வர்ற வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. சாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் இதில் மைக் செட் வச்சுருக்கிறது யாராமனே? மைக் செட்டுக்கு எடுபடி வேலைக்கு போகிறதான் அவனா? அப்போ நீ உட்கார கூப்பிட்ற அவனை வர சொல்லு. மைக் செட்டுக்கு வேலைக்கு போகிறவனா அப்படி இடமான? அதனால் கருப்பசாமி உனக்கு நான் கருப்பு என்னடா பண்ணி தரணும்? சரி, வேறு என்ன பண்ணணும்? அப்புறம் சரி, இது ரெண்டையும் தீர்த்து கொடுத்துறேன். கருப்பனுக்கு நீ என்ன பண்ணுவ? அப்படியா? சரி, நான் கேட்குறத நீ தர முடியாது. எனக்கு ஒரு மாலை பாட்டில் மட்டும் வியாழக்கிழமை வாங்கிட்டு வா. உனக்கு கடன் பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து இட பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் என் சகோதரன் என்ன சொல்லியிருக்கான், அவன் வந்து முதல் நீ ஸ்டடியாக இருக்கணுமா. நீ ஸ்டடி இல்லைன்னு என் சகோதரன் சொல்கிறானு. நீ அப்படி என்னடா மனை பண்ணுற? நேர்மையாக இருக்கிற நியாயமாக இருக்க. சரி, வியாழக்கிழமைக்கு அது என்னென்னு பார்த்துருவோம். சரி, எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் சுருட்டும் வாங்கிட்டு வா. நீ கேட்டது போலே உனக்கு அந்த கேள்விக்குண்டான பதிலும் கொடுத்துறேன். நல்லபடியாக கருப்பசாமி ஐப்பசி 30 முடியட்டும். சரியா? அது முடிஞ்சு அடுத்த மாதம் பிறக்கிறதுக்குள்ளேயே கார்த்திகை 1லேருந்து நீ எல்லா காரியமும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு குடும்பத்திலே நிம்மதியாக இருந்தால் போதுமில்ல. நான் கருப்பை உனக்கு பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடியும் காங்கயம் வச்சுப்பா. காங்கயம் எல்லாரும் போய் மறுபடியும் காலில் விழுப்பா. என்னுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு. அதனால் ஒரு 2 இடத்தையும் எனக்கு கருப்பசாமி எனக்கு விற்று கொடுத்து கருப்பசாமி தான் எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும். அப்படியே மகளை? அதனால் இப்போ பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. அப்படியே இல்லையா? அதனால் இப்போ எனக்கு 2 இடத்தையும் விற்று கொடுத்துடணும். நான் கருப்பசாமி கட்டாயம் விற்று கொடுத்துட்டு போய் காலைல வந்துட்டோம். அதனால் இங்கே இருக்கிற பிரச்சனை, இங்கே இருக்கிற வீட்டை விற்றுருவோம். இங்கே இருக்கிறத நம்ம சிக்கலாக இருக்குது. 2 இடம் விற்கணும். எங்கெங்கே விற்கணும்? சரி, இப்போ எது விற்றுலான்ற? அதுக்கு தான் சொன்னேன், இதுக்குத்தே ஆள் வரும்னு இருக்கேன். சரியா? இதுக்குத்தே ஆள் வரும். அதனால் இதுக்கு ஆள் வந்ததுன்னா உனக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். இதையை கொடுத்துடலாம். 2வது அதையும் உனக்கு விற்று கொடுத்துட்றேன். சரியா? அதனால் இப்போ அவசரத்துக்கு இது ஒன்று தான் ஆரம்பிக்கும். சரியா? இதை கொண்டு போய் புழிஞ்சு எல்லா பக்கம் தொளிச்சு விட்டு உன்னோட ஏற்படுத்துகிறேன். எப்படியும் எனக்கு 2 இடத்தையும் விற்று கொடுத்துடணும். கடனையும் கட்டணும். நான் குடும்பத்தோடு எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும். நீ தான் கருப்பை காப்பாற்றணும் என் பேரை சொல்லி இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டி விட்டு அதை கொண்டு போய் புழிஞ்சு வீடு வாசலெல்லாம் தொளிச்சு விட்டு நான் நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக கரை சேர்த்தி அவனுக்கு இன்னும் ஒரு 9 மாத காலங்கள் இருக்குது. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி நல்லபடியாக அங்கேயும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் கூட்டிகிட்டு வந்தால் போதும்ல. நான் கூடவே விரும்பும். அம்மா வசிக்க என்னை வந்து பார். கருப்பசாமி மறுபடியும் தாளவாடி வச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன்டாமானே. பார்த்ததில் போன ஆடி அமாவாசையிலேருந்து நம்மளோட செயல்கள் எண்ணங்கள் என்னன்னு நீ சொல்லு. நான் கருப்பை வந்து எல்லாம் வழிகாட்டுறேன். நீ வந்து என்ன சொல்லிட்டு வேண்டிட்டு போயிருக்க? வேலை இருக்கும்போது நான் ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு வந்து பணிவிட செய்கிறேன் அப்படின்னு நீ இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுருக்கியா? இன்னைக்கு தான் வந்து செஞ்சியா? போன ஆடி அமாவாசையிலேருந்து நீ நினச்சியா நினைக்கலையா? நான் ஃப்ரீயாக இருக்கிற டைம் நான் கீழே இருக்கும்போது வந்தால் கண்டிப்பாக நான் செய்கிறேன். இதுக்குன்னு மெனக்கெட்டு நீ வர சொல்ல. இந்த பக்கம் வரும்போது வந்து செய்கிறேன்னு பேச்சு. அப்படி தானே? அப்போ நான் வட்டி முதல்ல நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? நான் இன்றைக்கும் கூட பார்த்தேன் வந்தால் செய்வேனா அப்படின்னு. செய்கிற மாதிரி இல்லை, 3வது நபர் மாதிரி மறுபடியும் போய் உரமாக போய் பண்ணிட்டேன். அப்போ என் சகோதரன் கேட்குறான், அப்போ இது என்ன காரணம்? அப்போ நீ என்ன மேலே கோபப்படுறது வாசித்து வந்தேன். அப்படியெல்லாம் இல்லைடாமானே. நான் கேட்குறது ஒரே வார்த்தை, நான் எங்கே போனாலுமே எனக்கு வந்து முட்டுக்கட்டை போடுறேன். அப்படி தானே? ஒரு தோட்டத்தில் ஒரு விவசாயம் பண்ணலான்னு பார்க்குறோம், அதுக்கும் சரி வரல.
நீ தனிச்சு போட்டால் தான் சரியாக வரும். பார்ட்னர் அப்படிங்கிறது சரி வராது என்றைக்குமே. இரண்டாவது இன்னொரு பிஸ்னஸ் பார்க்குறோம், அது அவசரத்துக்கு வருமா வராதுன்னு உனக்கே தெரியும்ல. அதனால் கட்டாயம் வரும், ஆனால் நம்ம எதிர்பார்க்குற டைமுக்கு வராது. அதுவும் உனக்கு ஒரு சிலது தெரியும், அப்படி தானே? அதனால் நோய் நொடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக உனக்கு சைடு பிஸ்னஸ் இன்னொன்று பண்ணலாம் அப்படின்னு உனக்கு கார்த்திகை 3ஆம் தேதியிலேருந்து ஒரு பிஸ்னஸ், சைடு பிஸ்னஸ் நேர்மையாக பண்ணுற மாதிரி தான், ஒரு வியாபாரம் பண்ணுற மாதிரி தான் அப்படின்னு என் சகோதரன் சொல்லியிருக்கேன். ஆனால் என்னங்கிறது கார்த்திகை மாதத்துக்குள்ளே உனக்கே தெரியும். நீயே வந்து கேட்ப, இந்த மாதிரி பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாமா அப்படின்னு. நீ கேட்டது போல உனக்கு வியாபாரமும் நல்லபடியாக பண்ணி கொடுத்து, உனக்கு வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து, நமக்கு யார் யார் ஆகாதுன்னு சொன்னாலும் அத்தனை பேர்த்தி ஒன்று சேர்த்து வச்சா போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். நீ என்ன பண்ணணும்? நீ எத்தனை டைமுங்கிறது நீயே முடிவு பண்ணிடு. உன் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீ எப்போ வந்தாலும் வந்தேன்னா இருக்கிற வேலைகள் எனக்கு பணிவிட நீ செஞ்சிடணும். உன் கஷ்டங்களும் உன்னோட தோஷங்களும் எல்லாம் விலக்கி விட்டுறேன், சரியா? அதனால் கருப்பசாமி கூட யார் சதி பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அத்தனையும் மாற்றி உனக்கு அமைச்சு கொடுத்து 4 பேர்த்து போல் மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி நிம்மதியாக உனக்கு நான் வாழ வச்சிடறேன், சரியா? நீ செய்யாததுனால தான் நானும் பெண்டிங் போட்டுட்டுன்னு அப்படின்னு என் சகோதரன் சொல்கிறேன். அதனால் நீ என்ன பண்ணணும், நீ எப்போ வந்தீங்கனாலும் சரி, இதுக்குன்னு கட்டாயமாக நீ இப்போ வா அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நீ எப்போ வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறையோ அப்போ என்னை வந்து பார்த்து எனக்கு பண்ணிவிட செஞ்சிடும், சரியா? இது நான் போடுற ஆர்டர். உனக்கு அப்பா அம்மா நான் தான், அப்போ நான் தாராளமாக ஆர்டர் போடலாம்ல. அதனால் நான் கருப்பசாமி ஆர்டர் போட்டிருக்கேன். நான் சொல்கிறது நீ எனக்கு என் பாதத்தில் மாலை கொண்டுட்டு வா, அதை கொண்டுட்டு வானெல்லாம் கேட்கல. எனக்கு வந்து வேலையை மட்டும் செய், உனக்குள்ள பிரச்சனை அந்த தீர்த்து கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, கூடவே வரும்போது. அதுக்கு தான் சொன்னேன், கார்த்திகை 3ஆம் தேதி நீ கேட்காமலே சொல்லிட்டேன். இன்னொரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் இன்னைக்கு வரைக்கும் நீ நினச்சிருக்க மாட்டேன், அந்த பிஸ்னஸ் உனக்காக தோண வச்சு அந்த வியாபாரத்தையும் உனக்கு நடத்தி கொடுத்து நம்மளும் 4 காசு கையில் வச்சுருக்கிற அளவுக்கு உனக்கு நான் கருப்பசாமி அதை உருவாக்கி கொடுத்துறேன். அதனால் இன்றைக்கி வரைக்கும் பிஸ்னஸ் இல்லாமையே சுற்றி முடிஞ்சு வச்சு இன்னொரு வாய்ப்பு கார்த்திகை 3ஆம் தேதியிலேருந்து என்னை நான் யாருங்கிறது உனக்கே தெரியும் போ, சரியா? அம்மாவாசைக்கு முடிஞ்சு என்னை வந்து பாரு. அதுக்கு தான் உடல்நிலையும் உனக்கு நான் சரி பண்ணி தரேன் இருக்கேன். இருந்தாலும் 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிடும், கூடவே வரணும்.